ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு ஒரு ஒன் சாப்டர். ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ப்ரொஃபஸர் ஜோன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் லக்கேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 2 பர்சன்ட் இருக்காங்க. இங்கே பாரா ஜிமினா சொல்கிறேன் யோசிச்சுடா, என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா, நீ யோசிச்சு பண்ணுறா. ஓகேவா சொல்கிறாங்க. யோசிச்சு தானே பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைடா, நீ நம்பிடுவாங்கிட்ட சொல்லல. ஓகே, நம்பிடுவாங்கிட்ட சொல்ல, ஜேகே கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல. நீ சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? உன்னோட அண்ணா இருக்காரு, செகண்ட் ஹஸ்பண்ட் ஜோன் இருக்காரு சொல்கிறாங்க. அங்கே பாரு, அவரோட ஹஸ்பண்ட் கிடையாது சரியா. எங்களோட மேரேஜ் நடந்தது ஒரு மிஸ்டேக் நடந்தா. ஓகேவா? இந்த மேரேஜ் எனக்கு விருப்பமே இல்லை. அவருக்கு எனக்கு நடந்தது தெரியாமல் ஒரு மிஸ்டேக்காக நடந்துச்சு. அவரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பல, என்னையும் நான் ப்ளேம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது யாரும் ஒருத்தவங்க பண்ணதா மிஸ்டேக்காக வந்தது தான். அப்படி இருக்கும்போது எப்போ அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட வாழ முடியும்? பாவம் இல்லையா? அவர் வந்துட்டு ஒயினக்காக ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாரு. ஜேகே மனசுக்கு ஒயின் தான். ஓகேவா? அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி என்னால் அவர் கூட வாழ முடியாது. செகண்ட் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு அவர் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்றக்காக கில்ட்டினஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்போவே சொன்னேன் நம்பிடுவாங்கிட்ட, எனக்கு வந்து மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிட்டு எனக்கு ஜிம்மோட அண்ணாடா. ஓகேவா? நான் அப்போவே சொன்னேன் இந்த மேரேஜ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. நான் அவர் தான் எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணிச்சாரு சரியா. ஈவன் ஒயனோட ஜேகேட் மனசு இப்போ வரைக்கும் ஒயன் தான் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்காங்கடா. இப்போ போயிட்டு சடனாக எனக்கு கூட ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுருக்காங்க. என் கூட ஃபோர்ஸ் பண்ணி வாழ சொன்னால் அப்படி இப்படி வாழ வர ஒரு பாவம் இல்லையா? எனக்கு தெரியாமல் நடந்த மிஸ்டேக் சரியா. லவ் பண்ணுற 2 பர்சனை பிரிச்சுட்டு ஏதோ என் கூட ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுக்காக என் கூட சேர்ந்து வாழ சொல்றியா ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா, ஆனால் அவரோட ரொம்ப கேர் பண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்காக ஒன்று நான் நம்பிடுவேன் எங்களோட பிரதர். செகண்ட் வந்துட்டு ஏன்னா ரொம்ப சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து என்னோட பெரிய பையன் ப்ரொஃபஸர். செகண்ட் அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அந்த ரீசன் அந்த கில்ட்டினஸ் நல்லா பார்த்துட்டாரு. ஓகே, இல்லை நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு கூட. ஓகே, நான் ப்ளேம் பண்ண விரும்பவே இல்லை. அவர் ஹாப்பியாக தான் எனக்கு அதுவே போதும். ஓகே, அந்த 6 மந்த்ல அவர் கூட இருக்கேன். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக அவர் மனசில் இருக்கிற ஒயனை மறந்துட்டு என் கூட வாழ சொல்லிட்டு ரொம்ப தப்பு. ஓகே, இல்லைன்னா அப்போ லைஃப் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோங்க? இல்லைடா, இருந்தாலும் சொல்கிறாங்க பரவாயில்லடா. ஓகேவா? 6 மந்த் நான் கூட சேர்ந்து ரீசன் இப்போ டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க தான். எனக்கு 6 மந்த் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் டிவோர்ஸ் எனக்கு கிடைக்கும். நான் 6 மந்த் அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ எனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிச்சு. நான் டிவோர்ஸ் அவர் சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அவர் கண்டிப்பாக பார்ப்பாரு. கொஞ்சம் ஏஸ்க்கு தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அவரே புரிஞ்சுக்கிட்டு என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அகைன் வாங்கி கூட மேட்ச் பண்ணிப்பார். ஓகேவா? வாங்கி கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் சொல்கிறாங்க. இல்லைடா, அவர் எப்படி ஹாப்பியாக இருப்பார் உங்களை மேட்ச் பண்ணதுக்கப்புறம்? கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறாங்க. இல்லைடா, அவர் கில்ட்டியோட இருக்கார். 3 வீக்ஸ் பிஃபோர் கடவுள் பிடிச்சிட்டு வந்தார். ரொம்ப ட்ரிங்க் பண்ணி வந்துட்டு அவர் சோஃபால் படுத்துட்டு அவ்வளோ அழுத்தா தெரியுமா. ஐம் சாரி ஒயன் சொல்லிட்டு அவ்வளோ சாரி கேட்டுட்டாரு. பாவம், அவர் மனசில் இருக்கிறது ஒயின் தான். ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜேகே மனசு ஒயின் இருக்கிறதாவே இருக்கட்டும். உன் மனசில் ஜேகே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன் மனசில் ஜேகே இல்லையா? நீ ஜேகே உன் மனசில் ஒரு செகண்ட் கூட வந்து போகவே இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி அமைதியாகிறாங்க. சொல்கிறா, நீங்கள் ஃப்ரெண்டு தானே, எங்கிட்ட போய் சொல்ல மாட்டேல. எங்கள் மூச்சுக்கு போய் சொல்லவும் வராது, போய் சொல்லவும் பிடிக்காது. ஓகேவா? நீ போல்டா ரொம்ப ஆட்டில் இருக்க ஒரு பர்சன். சொல்லு, உனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அது எப்படி ஒரு மாதிரி பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் வராமல் இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவருக்கு எனக்கு அவர் மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் அவர் அக்செப்ட் பண்ணி முடியாது. சரி, எனக்கு அவர் இன்னும் அவர் மனசு 100% இருக்கிறப்போ அந்த பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாம் அந்த மனசுக்குள்ள அந்த ஹார்ட்டுக்குள்ள போக முடியாது. செகண்ட், ஏன்னா அந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, எனக்கு அவர் விருப்பப்பட்டது மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா, அவர் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதாவே இருக்கட்டும். ஆனாலும் கூட அவர் எப்படிங்க மனசில் ஒயன் வச்சுட்டு இருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது என் கூட சேர்ந்து வாட்ஸ்அப் ரொம்ப தப்புடா, வேணாம். ஓகேவா? தெரியாமல் பண்ண ஒரு மிஸ்டேக் தான். ஓகேவா? அதுக்காக அவர் ஹார்ட் பண்ண நினைக்கவே இல்லை. அந்த 6 மந்த் கூட ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நல்ல ஜென்டில்மேன். ஓகே, உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பாசம் தான். என் அண்ணோட ஃப்ரெண்டு தாண்டி ஒரு நல்ல ப்ரொஃபஸர். செகண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசம். ஓகே, எனக்கு உண்மை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் ஹஸ்பண்டாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் மனசு 100% இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது என்னால் அவரை ஹஸ்பண்டாக பார்க்க முடியலடா. புரிஞ்சுக்கோங்கடா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானேடா, நீங்கள் இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைடா, எங்களுக்கு என்னமோ ஜோன் கூட பிடிச்சிருக்குன்னு தோணுதுடா, ஃபீல் ஆகுது, நாங்கள் பார்த்து தானே இருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு அவர் உன்னை வந்து அந்த காலேஜ்லேயே கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி விட்டது. எனக்கு உனக்காக நாங்களும் அங்கே வந்தோம். அந்த காலேஜ் விடலான்னு சொன்னாங்கடா. அவர் வந்து அந்த காலேஜ் படிச்சப்போ கூட இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்கடா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. மேபி இருக்கலாம்டா. அது எதுக்காகனாக்க நான் வந்துட்டு சின்ன பையனுக்காக சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமி அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் தோணுது, என்ன புரிஞ்சுருக்கு தோணுது இல்லை. ஒரு ஜோனுக்கு வந்து ஜிமி ஃபீலிங்ஸ் இருக்குது, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஜிம்மிக்கு அந்த தாட் வரவே இல்லை. அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ஓகே, அங்கே கரெக்டாக அந்த ஃப்ளைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, நான் போகவா ஜிம்மிக்கு கேட்குறாங்க. நீ அதை சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அம்ஜிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா சொல்லிக்கோங்க. ஓகேவா சொல்லுங்க. அப்புறமா சொல்லுங்கள். ஓகே, இப்போதைக்கு சொல்லாதீங்க, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லாதீங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எந்த முடிவு எடுத்தாலும் கூட சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா என்னது புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணிச்சிங்கன்னா நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்பா அம்மா என்னது தேட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல எங்கே இருப்பேன் சேஃபாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் யாங்க கேட்டால் மட்டும் நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா எனக்காகடா சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின்
லக்கேஜ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு பர்சன் கூப்பிடுறாங்க, ஒரு வாய்ஸை ஜிமின் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம எம்ஜிக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இந்த வாய்ஸு ப்ரொஃபஸர் ஜோன் வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேகே தான் இருக்காரு. அப்படி பிரீத் வாங்கி ஓடி இருக்காங்க. கையில் ஒரு பேப்பர் இருக்குது, பேப்பரும் லெட்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஐயோ வந்துட்டாரா அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அட்டன் பண்ண தெரியுது அந்த வாய்ஸ் ஜேகேவோட தான் சொல்லிட்டு ஜிமின் அகைன் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. ஜிமின் அப்படி கத்துறாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட்ல எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறோம், நீங்கள் பாட்டு அவர் கூப்பிடாரு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிமின் அமைதிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஓடி விட்டு அப்படியே ஜிமின் டைட்டாக பேக் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன குறைஞ்சிட்டு ஒரு மாதிரி ஆக்குறா இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. கலட்டியா சொல்லிட்டு எனக்கு அந்த ஜேகேயோட ஹாக் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவர் மனசில் ஜேகே இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணி ரெடி இல்லை. எனக்கு அவர் மனசு வந்துட்டு ஓயின் இருக்காங்க நம்ம ஜேகேயோட மனசில். அப்படி நம்ம வந்துட்டு அவர் அந்த அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புன்னு அவர் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே ஜிமின் டைட்டாக பேக் பண்ணிக்கிறாங்க. எங்கே போகிறேன் என்னோட எங்கே போகிறா ஜே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அங்கே பாருங்க ப்ரொஃபஸர் ஜோன் சொல்கிறாங்க. ஓ நான் ப்ரொஃபஸர் ஜோன் அவனோட ஹஸ்பண்ட் இல்லையா ஜே கேட்குறாங்க. இப்போ என்னக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாண்டா அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அமைதிருக்காங்க. இப்போ ஜேக்கு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னது இதெல்லாம் ஜெக்கி கேட்குறாங்க. அங்கே பாருங்க ப்ரொஃபஸர் ஜோன் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஜோன் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் ஓகேவா கால்மி ஜேக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அமைதிருக்காங்க. கால்மி ஜேக்கி எங்கே பண்ண விட்டு ஜேக்கி கேட்குறாங்க. பாருங்க நான் உங்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் எங்கே போகணும் விட்டு ஏன் போகணும் ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா இஷ்டம் இல்லையா ஏன் அவன் ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை சொல்கிறாங்க. ஏன் நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுமா நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா உன்னால பார்த்துக்கலையா உன்னால கேர் பண்ணலையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லு இப்படி இந்த டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுட்டு உனக்கு என்ன அர்த்தம். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், எனக்கு ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரதானே சொன்னேன். எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, அந்த ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். நீ எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னேன். எக்ஸாம் முடிஞ்சது எத்தனை கிராஜுவேட் ஆனேன், அது கூட என்ன உனக்கு அவசரம் அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அவசரம் எங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லாமல் கிளம்பி எங்கே போகணும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. சொல்லு என்னோட எங்கே போகணும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் உங்களோட பர்மனெண்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. அதான் கேட்குறேன் ஏன் போகணும் ஜெக்கி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கான ஒரு பாசம் இல்லை சரியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மேரேஜ் லைஃப் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க, உனக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ, பிடிக்கலனாக்கா என்ன முடிவு எடுத்தாலும் அக்செப்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த டைமில் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணி தான் அப்படி சொன்னேன் ஓகேவா, மற்றபடி உனக்கு கொடுக்கணும் எனக்கு என்றைக்கு வந்தது இல்லை ஓகே. நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறப்பவே நான் முடிவு பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா. ரெஸ்ட் ஆஃப் நீ எனக்கு நான் உனக்கு முடிவு பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றிருக்காங்க மட்டும் தான் அந்த வார்த்தை சொன்னேன் சரியா. இல்லைனாக்கா நீ வந்து ரொம்ப டிஸ்டாக் ஆகும், ரொம்ப கஷ்டப்படும் தான் அப்படி சொன்னே தவிர உன்னை விட்டு கொடுக்கணும் உன்னை அனுப்பணும்னு நான் நினச்சது இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இந்த 6 மந்த்தில் உங்கள் மனசு இடம் பிடிக்கவே இல்லையா, நான் உனக்கு அந்த ஹஸ்பண்டா இல்லையா அஜய் கேட்குறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறேன் நான் உனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாகவே இல்லையா அஜய் கேட்குறாங்க. அப்படி நான் சொல்லவே இல்லைங்க, ஆனால் எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க என்னடா அக்செப்ட் பண்ணி கொடுங்க மேரேஜையும் சரி உங்களையும் சரி அக்செப்ட் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன்டாமா ஏன் அஜய் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எனக்கு உங்கள் மனசு சொல்கிறாங்க வாங்கிருக்கான்னு சொல்கிறியா அஜய் கேட்குறாங்க. அதே உண்மை ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு இப்போ மேக்கப் யூஸ் பண்ணிட்டு அப்படி ஃப்ரண்ட்டில் வராங்க. ஃப்ரண்ட்டில் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம்மில் கம்ப்ளீட் இயர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் ஜிம்மில் அடுத்த ஜெய்க்கு பார்த்ததே கிடையாது. எனக்கா அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்து கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாரு. இந்த பர்சன் யார் தெரியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. செகண்ட் பர்சன் ஜெய்க்கும் தெரிய வந்திருக்கும். அப்படி இருந்து கூட பெருசாக அதை ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாரு. அப்புறமா ஜேக்கி ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. அவள் கலர் டியாஸ் இருக்குது. சொல்லுமா நீ அழுவ மாட்டே எதுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பையனாச்சு. இங்கே பாரு சொல்லி ஜேக்கி அந்த தேசம் பண்ணுறாங்க. சொல்லு நான் சொல்கிறாங்க. பாருங்க உங்கள் மனசில் வயந்து இருக்காங்க சரியா. நீங்கள் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்றக்காக என் கூட சேர்ந்து வாழ வேணாம், அது ரொம்ப தப்பு ஓகேவா. லவ் பண்ணுற 2 பர்சனை சேர்த்து வச்சு அவள் பிரித்து வச்சுட்டு லவ் பண்ணாத 2 பர்சன் சேர்ந்து வாழ வைக்கிறது ரொம்ப தப்பு சரியா. நீங்கள் அவங்க வயன் கூட ஹாப்பியாக இருங்க ஓகேவா. நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் ப்ராப்பராக தான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே. அது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். நான் உங்க கூட 6 months சேர்ந்து வாழ்ந்துருக்கேன். யாரும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். நான் வந்து சைன் பண்ணிட்டேன், நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கனாக்கா அப்ளை பண்ணுங்க ஓகேவா. எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க எனக்கு உனக்கும் எதுவும் இல்லையா அஜய் கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு வேறு எதுவும் நீ சொல்லலாம் சரி, ஆனால் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு நீ என்னோட ஜெக்கி சொல்கிறாங்க. பாருங்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிறாங்க. பாரு நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன் சரியா. என்னோட ஒய்ஃபா எனக்கு நான் போயிலாம் சொல்ல சரியா. ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க மேரேஜ் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மேரேஜ் பண்ணும்போது நீ தான் மேலே என்னோட ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என் கூட இருக்க போகிற உன் ஹஸ்பண்ட் நானும் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒய் நம்பருக்கு கரெக்ட் டைம் தேவைப்படுச்சு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அதுக்கு நீங்கள் விட்டு நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படியே லைஃப் வேணாங்க ஜிம் சொல்கிறாங்க. என்ன சரி எனக்கு அப்படியே லைஃப் வேணாம் ஓகேவா. நீங்கள் ஒய்னை கஷ்டப்பட்டு மறந்துட்டு கூட வாழணும்னு எதுவுமே இல்லை. நானே சொல்கிறேன் எனக்கு நீங்கள் வேணாம் ஓகேவா. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு காலம் சேர்ந்து வாழ வேணாம் ஓகே. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேணாங்க. நீங்கள் போயிருங்க, நீங்கள் ஜிம் ஒயின் போயிருங்க ஓகேவா. என்ன விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. விட்டுருந்துமா
இங்கே பாரு நான் வந்து ஒன்றதான் என்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வான்னு ஆசைப்படுறேன். ஓகேவா, உனக்கு பிடிக்கணும், உனக்கு மனசாக நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் டைம் கொடுத்துருக்கேன் தவிர மற்றபடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்கள். 3 weeks பிஃபோர் கூட சொல்கிறாங்க. 3 weeks பிஃபோர் சொல்கிறாங்க. 3 weeks பிஃபோர் கூட நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டு ஒயன் சாரி தான் சொன்னீங்க தெரியுமா சொல்லிட்டாங்க. ஓகேடம்மா நான் சாரின்னு தான் சொன்னேன். ஐ லவ் யூ ஒயன் நான் சொன்னேன். செக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறாங்க. அதான் நான் எப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மி நாங்கள் பாருங்க சொல்கிறேம்மா. நான் சாரி ஒயின் தானே சொன்னேன். லவ் யூ ஒயின் மிஸ் ஒயின் நான் சொன்னேன். ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறேன். நான் ட்ரிங்க் பண்ண கூட என்ன பண்ணுறதுனால தெரியும். ஓகேவா, எனக்கு 50 இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு என்னோட சின்ன வயசாக என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு 15 years, அவளுக்கு 11 years தான் ஆச்சு. எனக்கு ஜேகேக்கும் எனக்கும் ஒரு 4 years டிஃப்ரெண்ட் கேஜ் கேப்டர் இருக்கும். அந்த டைமில் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். அந்த சின்ன வயசுல கன்ஃபியூஸ் பண்ணதால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு வரவா அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணேன். எனக்கு ஒயின் ரொம்ப பிடிக்கும். அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் லவ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். சரி, ஹானஸ்ட்டாக லவ் பண்ணேன். அவளையும் என்ன அப்படியே லவ் பண்ணா. லவ் பண்ண போனதால எனக்கு எனக்குமே அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட தப்பான இன்டென்ஷனில் பார்த்ததில்லை, டச் பண்ணதில்லை, அப்படி இருந்ததில்லை தெரியுமா. அவளுக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. அவள் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவளை ரொம்ப வருஷம் சென்சார் லவ் பண்ணதான் இல்லைன்னு தான் சொல்லவே இல்லையே. ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததுக்கப்புறம் எல்லாம் அப்படி அவரை பார்க்க கூட முடியாதா. எனக்கு அப்புறம் அவரை பார்க்குறப்ப பியூட்டிஃபுல் தான் ஆகுது. ஓகேவா, எல்லாம் பக்கத்தில் போக கூட முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு. எனக்கு ஒன்று தானே பிடிக்கும், ஒன்று தான் லவ் பண்ணுறேன். இந்த 6 months நான் எப்படி நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து 50 அந்த 50 மேட்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒயின் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதை தாட் எனக்கு வந்துருச்சு. எனக்கு அவர் அதுக்கப்புறம் அவன் மேரேஜ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நமக்கு அவனுக்கு வந்து உண்மையில அது மாதிரி ஃபீல் ஆனிச்சா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து வேணும் பண்ணி தெரியாமல் மிஸ்டேக் நடந்துச்சே சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஒயின் வந்து சின்னதாக கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நான் ஹக் கூட பண்ணதில்லடா. நான் அந்தளவுக்கு இப்படியாக்கா அப்படின்னு ஒரு பாசன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்கன்னா நான் வந்துட்டு மக்கள் அப்படி இருந்து நாளைக்கு ஒரு பாசம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. செகண்ட் நீ என் மனசுக்குள்ள வந்திருக்கடா. நான் லவ் பண்ணுறேன். ஓகேவா, நான் லவ் பண்ணுறாங்க மட்டும்தான் எனக்கு கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை வந்துச்சு. சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன பிடிக்கணும், நீ மனசாலே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தவிர மற்றபடி நான் ஒயின் மனசுக்கு நினச்சிட்டு இல்லைடாம்மா. நான் எப்போ மேட்ச் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணிட்டு மறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நமக்கு மேட்ச் ஆகிட்டு ஒரு 3 or 4 months நான் வந்து மறந்துட்டேன். ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா சொல்கிறாங்க. நான் ப்ராமிஸாக அவரை எனக்கு பியூட்டிஃபுல் இருந்துச்சு. அதனால தான் சாரி ஒயின் சொல்லிட்டு தவிர மற்றபடி நான் லவ் யூ மிஸ்ஸுன்னு சொல்லவே இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க, நான் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லைங்க. சரியா, எனக்கு இந்த மேட்ச் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே, நான் வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு வேணும் ஜிம்மின்னு ஜேகே சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. பாரு, எனக்கு நீ தான் ஒய்ஃப். சரியா, நான் வந்து அவள் ஹஸ்பண்ட், அதை யாரும் மாற்ற முடியாது. நான் லவ் பண்ணுறேன்டா, எனக்கு தெரியும் உனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமலே இல்லை. சரியா, நீ உண்மை சொல்ல, உண்மை எனக்கு பிடிக்கவில்லையா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதிருக்காங்க. சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் மனசு ஒயன்றிருக்காங்க. சரியா, ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கான ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அங்கே மட்டுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசில் ஒயின் கேட்கும் போது அதை அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணி வாழ முடியாதுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடாம்மா, ஒயின் நீ மனசில் இல்லைடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறேன். எனக்கு வேண்டாம் சொல்கிறேன். எனக்கு வேணும் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஒயின் யோசிச்சிடும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தாக்கா நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா எனக்கு இந்த கார் பண்ணி இன்னொரு கார் வந்துருக்கோம். பார்த்தா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு, அப்புறம் நிறைய பர்சன் இருக்காங்க. நாங்கள் பாருங்க சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுற சரியா, நீ இல்லாமல் லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும். சரியா, எங்கள் ஒய்ஃப் ஆகும். சரி, எனக்கு எல்லாமே நீ மட்டும் தானே வேணும். இந்த 6 months நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா, அது உனக்கு புரியல ஜிம்மின் ஜேகே சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகே, நீ எல்லாமே இருக்க முடியாது. இப்போ கூட எனக்கு ஒர்க் அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு வந்து தப்பாக ஃபீல் ஆனிச்சு. நீ ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கவே இல்லை. ஃபோன் ஆஃபில் வேறு இருக்குது. அதனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது. எனக்கு எப்படி இருக்கும் பார்த்து எவ்வளோ பேனிக் ஆகிடுச்சு தெரியுமா. அங்கே பாரு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நம்பி வச்சுருக்காங்க. சொல்லு, உனக்கு எதுக்கு அவங்க கூட திட்டிக்கோ, சரி அடிச்சுக்கோ. உனக்கு ஃபாரின் போகணும்னு நினச்சி வச்சுக்கே, கண்டிப்பாக சொல்ல கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா, நீ ஜாப்க்காக போகணும்னு நினச்சா கூட சொல்லி நான் அவங்க கூட வரேன். ஓகேவா, நாங்கள் வந்து அங்கே போய் செட்டில் ஆகிடலாம். உனக்கு எங்கே போயிருந்தா ஹாப்பியாக சொன்னால் கூட வரேன். ஆனால் விட்டு மட்டும் போகணும்னு நினைக்காது. சரியா, எனக்கு வேணும், லவ் பண்ணுற ஜிம்மின் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க பாருங்க சொல்கிறேன். ப்ராமிஸாக அவன் டச் கூட பண்ணாமல் எவ்வளோ சார் இருக்க முடியாது. டச்லாம் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க லவ் பண்ணுற ஓகே, லவ் என் மனசு வந்துட்டு இப்போ மேலே அது புரியலையா ஜே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லு, நான் வந்துட்டு எவ்வளோ கேர் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், புரியவில்லை எல்லாம் வந்துட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு சொல்கிறாங்க. சொல்லு, நான் ஒயின் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போ ப்ராமிஸாக என் மனசு மட்டும் தான் இருக்கேன், ஒயின் இல்லை. ஓகே, அது புரிஞ்சுக்கோ ஜேகே சொல்கிறாங்க. அது கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்குது. பின்னாடி நின்றுருக்கா எல்லாருக்குமே. எனக்கு அவங்க எல்லாருமே சின்ன வருஷம் பார்த்துருப்பாங்க ஜேகேவும் ஒயின் லவ் பண்ணுறதுன்னு. இப்போ அவர் மனசு வந்து அந்த பொண்ணு இல்லைன்றப்போ ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ நம்ம ஜிம் தான் அவங்க மனசு இருந்தாகும். அப்போ ஜிம் அதான் கரெக்டாக சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தேன்னா எனக்கு ஃபோர்ஸ்லாம் படிக்கவே இல்லைடா. சரியா, நான் வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன். என் மனசுக்கு எப்போ வந்துட்டுடா, சரி எப்போ நீ வந்து மனசு இடம் பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நம்பி அவனோட பிரதர்ன்றது அடியை கூட ரொம்ப பிடிக்கும். சரியா, ரொம்ப கியூட்டாக, ரொம்ப போல்டாக இருப்பேன், அடிக்கவே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் ஹேங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு உங்கள் தம்பி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. நீ சடந்துக்கு எனக்கே கஷ்டமாக தெரியுமா. நம்ம ஒன் டைம் ட்ரிப் எல்லாம் போய் சேர்ந்து அப்போ கூட இருந்தாக்க உன்னுடைய
அண்ணன் திட்டினாரு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டு. அப்போ நான் வந்து நம்ம அவன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி திட்டாதீங்க அவன் ஹாப்பியாக இருக்க ஃப்ரீடமாக இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டு சொன்னா தெரியுமா, நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுவோம், நீ எப்போ ஸ்மைல் பண்ணி ரொம்ப பிடிக்கும், நீ ஹார்ட் அட்டாக் நானே ஹார்ட் ஆகும் தெரியுமா, அது ஏன் தெரியாது உனக்கு இவங்க எனக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் இருந்துச்சு தெரியுமா, அப்போவே என் கூட பிரதர்ஷனுக்காக இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு உங்ககிட்ட ஒரு தனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட எனக்கு இருந்துச்சு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஜேகே இப்போ என்ன சொல்லி நிஜமா எனக்கு உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பையன் அவ்வளோ போல்டாக இருப்பா, ரொம்ப அப்படியே ஆட்டிடியூடாக பேசிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம என்கிட்ட ஃபைட்லாம் பண்ணுவேன், அது ரொம்ப அழகாக இருக்கும் ஜிம், நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன் ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் என்னோட ஒய்ஃப் சரியா, எனக்கு தர முடியாது ஓகேவா, இது என்ன டிவோர்ஸ் பேப்பர் யார்கிட்ட இதை வாங்கினா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் தானே இந்த பாரு என்ன சொன்னாக்கா நீ இப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிருக்காங்க மட்டும்தான் ஒரு 6 months நம்ம சேர்ந்து வாழ்வோம், உனக்கு அதுக்கப்புறம் பிடிக்கலனாக்கா நீ என்ன முடிவு எடுத்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கு ரீசன் அப்போ நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உனக்கு உனக்கு தைரியம் ஒன்றுக்காக பண்ணி தவிர மற்றபடி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிச்சிருக்காங்கன்னு தெரியும், அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ஒரு கம்ஃபர்ட் உனக்கு கொடுக்குறதுக்காக தான் சொன்னதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை சரியா, ப்ராமிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சரி, ஒய்ஃபாக நான் தான் லவ் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் மனசில் ஒய்ஃபாக இருக்கு நீ மட்டும்தான், ஒய்ஃபா பாய் ஃப்ரெண்ட் நீ தான் இருக்க ஓகேவா, ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கூடா ஜெக்கி கெஞ்சிடாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆனால் எனக்கும் நீங்கள் வேணாம் சொல்கிறாங்க, ப்ராமிஸ் எனக்கு வேணாம் வா சொல்கிறாங்க, வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வேணுமே ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க, உனக்கு எங்கே போகணும் மட்டும் சொல்ல கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, உனக்கு கொரியா இருக்க கஷ்டமாக இருக்கா, ஒரு கொரியா இருக்க ஒரு பாயின் இதுக்கு டிஸ்டர்படாக இருக்கா சொல்ல வர எங்கே உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நீங்கள் வேணாம் நான் மட்டும் போவேன் சொல்கிறாங்க, நானும் போய் என்ன பண்ண போகிறேன் ஜெக்கி கேட்குறாங்க, நான் நானும் பார்த்து போகிறேன் சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்துப்பியா அப்போ நான் வேணாம் உனக்கு சொல்கிறேன், எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஆனால் என்னால் நீளம் இருக்க முடியாது ஜெக்கி சொல்கிறாங்க, ஏன்னா நீங்களாம் இருக்க முடியாது சொல்லிட்டு ப்ராமிஸாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதி இருக்காங்க சொல்ல ப்ராமிஸாக இருக்க முடியுமா ஜெக்கி கேட்குறாங்க, ஆமாம் இருப்பா ஜிம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாத ஓகேவா, உண்மையை சொல்லி போய் சொல்லக்கூடாது ஓகேவா, உனக்கு போய் சொல்ல பிடிக்காதுல்ல என்ன பாரு சொல்கிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க, உண்மையா ஜேகே உனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே பார்த்துட்டு உங்கள் மனசில் வாய்ந்ததாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க, ப்ராமிஸாக இல்லை இங்கே பாரு என் மனசு நீ தானே இருக்க, நான் உனக்கு எப்படி சொல்லி புரியப்பா சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, அப்படின்னா எனக்கு லவ் இருக்குது, லவ் வச்சு தான் போய் சொல்கிறேன் ஆதர் பார்க்குறாங்க, ஆமாடா எனக்கு லவ்லாம் இருக்குடா அவன் கேட்டாக்கா ஜேகே மனசில் வாங்கிட்டுருப்பான்னு சொல்லிட்டு தான் அவங்களாம் எதுக்கு முடியாது சொல்கிறாங்க, அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாருங்க என் கூட தான் ஹாப்பியாக இருக்க முடியாது, உங்கள் மனசு எப்போ வாய்ந்தா இருப்பாங்க, நம்ம சேர்ந்து வாழ்ந்த கூட எனக்கு அது ஹார்ட் ஆகும், நான் ஹார்ட் ஆக விரும்பல சரி என்னை விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ப்ராமிஸாக எனக்கு என் மனசு வாய்ந்து இல்லைடா நீ புரிஞ்சுக்கோ, என் மனசு வாய்ந்தில் விட்டு எனக்கு என் மனசு நீ மட்டும் தான் இருக்க, நீ பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஆயிடுச்சு பாரு நான் போய் சொல்லவே இல்லைடாம்மா என் மனசு நீ தான் இருக்கா அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஐயோ சாரி மைண்டாலும் சொன்னேன், எனக்கு அது பியூட்டிஃபுல் இருந்துச்சு தெரியுமா, இப்போ வரைக்கும் எனக்கு பியூட்டிஃபுல் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த மைண்ட் டேரக்டாக சொல்லிட்டேன் ஓகேவா, என் மனசு இல்லைம்மா நான் மறந்துட்டேன் நான் மோன் போட்டு நான் மைண்டே சொல்லிட்டேன் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் வேணாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கொண்டு போயிடாதா ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு எப்படி டைட்டாக ஃப்ரெண்ட் ஹக் பண்ணுறாங்க, அப்போ ஜிம் ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க, அப்படி ஹேண்ட் ஜேக்கோட இப்போ அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க அங்கே பாரு எனக்கு வேணா இருக்க முடியுமா ஜேக்கி அப்படி இருப்பியா ஜேக்கிக்கிறாங்க, இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க, நான் இருக்க மாட்டேனே ஜேக்கி சொல்கிறாங்க, உனக்கு இப்போ எங்கே போகணும்னு சொல்ல அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஃபாரின் போகலாம் ஓகேவா, இங்கே இருக்க பிடிக்கலாக்கா சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, நான் அதுக்காக என்கிட்ட போக நினைக்கிறேன் டிவோர்ஸ் பேப்பர் என்ன இதெல்லாம் ஜேக்கி கேட்குறாங்க, நான் இருக்காங்க சொல்லி என்ன இதெல்லாம் டிவோர்ஸ் பேப்பர் வச்சுருக்கேன் செகண்ட் பேப்பர் லெட்டரில் எழுதி வச்சுட்டு தேடாதீங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்பில் இல்லை நீங்கள் வந்து ஒயின் கூட லைஃப் வருமானம் பண்ணிக்கோங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணும்னு சொல்லிட்டு என்னமோ எழுதி வச்சுருக்கு பெரிய மனுஷன் மாதிரி, எனக்கு என்ன ஜேக்கி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க, என்னடா இது லாஸ்ட் கேட்குறாங்க, ஏன்னா உங்களுக்கு ஒயின் சொல்கிறாங்க பார் ப்ராமிஸர் பொண்ணு தான் பிடிக்கும் சரி எனக்கு ஒயின் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லவ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் மறந்துட்டேன் ரிமோட் பண்ணிட்டு வைக்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அழகு வருது உண்மையாகவே உங்கள் மனசு நான் தான் இருக்குன்னு ஜெக்கி கேட்குறாங்க, ஜிம் கேட்குறாங்க ஜெக்கி கிட்ட ப்ராமிஸர் நீ தானே இருக்க ஜெக்கி சொல்கிறாங்க, அப்போ ஒயின் சொல்கிறாங்க ஒயின் ப்ராமிஸர் மனசில் ஓகே ஒயின் வந்து நான் எப்போ வந்து மறந்துட்டேன் வைக்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இன்செக்யூராக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க, அப்படி இல்லை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்காவது ஒன் டே உங்களுக்கு ஒயின் வந்துட்டு ஏன் மேட்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கனாக்கா அப்போ நான் ஹார்ட் என்ன சொல்லிட்டு ஐயோ நினைக்கவே மாட்டேன் நான் நான் வந்து மேரேஜ் பண்ணி நினச்சேன், சரி நான் வந்து நம்பிச்சு என்கிட்ட கேட்டேன் அது வந்து நம்பிச்சு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என் கூட ஒரு விஷயம் நடந்துச்சுக்காக தான் எனக்கு அந்த கில்ட்டினஸ் தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க, இல்லவே இல்லை அந்த கில்ட்டினஸ் மேரேஜ் பண்ணிக்கினாக்கா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சரியா, நான் வந்து மன்னிப்பு கேட்டு பண்ண தவிர வேறு எதனா சொல்யூஷன் தேடி பண்ண தவிர இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்க மாட்டேன், நான் மேரேஜ் பண்ணி நினச்சேன் எனக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து தாண்டி என்னால் பர்சனல் வச்சு பார்க்க முடியல ஓகேவா, எவ்வளோ செகண்ட் 3 வீக்ஸ்க்குள்ளே என் ஜீமில் என் மைண்டில் நீ மட்டும்தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ப்ராமிஸாக நீ மட்டும்தான் ஜெக்கி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை வேணாம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம் பேச கப்பன்றாங்க பாரு என்ன பண்ணணும் நம்பிக்கை வர என்ன பண்ணணும் ஜெக்கிக்கிறாங்க, அது சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ்க்கு நான் பிரிஞ்சிருக்கேன் ஒருவேளை அப்படி இன்னும் நீங்கள் வந்து சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறீங்க பிரிஞ்சு கூட இருக்க முடியாது சரி அவங்க விட்டு நான் பிரிஞ்சு கூட இருக்க முடியாது, அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் விட்டு 1 day நான் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க, இப்போ கூட நான் வந்து 3 days தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், அதுவும் ஏன்னா அங்கே இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதுக்காக மட்டும்தான் சரியா, அதுவும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நீ கொஞ்சம் பிஸியாக இருக்க அவனை டிஸ்டர்ப் பண்ண நினச்சிட்டு தவிர மற்றபடி
உன்னோட தலைவருக்கு நினச்சதில்ல தெரியுமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அந்த ட்ரஸ்ட் வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண ட்ரஸ்ட் வரும் ஜெகி கேட்குறாங்க. எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம் பேச தப்பு பண்ணிட்டு அப்படி ஜிம்முக்கு ஒரு ஐட்டு வாய் பார்க்குறாங்க. ஜிம் ஜெகி பார்க்குறாங்க. அந்த ஐஸ் அப்படி டேஸ் வராயிட்ருக்கு. இப்போ ஜெகி டேஸ் வாய் பண்ணுறாங்க. அவருமே அழுத்தா இருக்காரு. அந்த டேஸ் ஃபுல்லாக ஜிம்மோட ஃபேஸாக ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. ஜேகே ஜிம் டேஸ் அப்படியே அழகாக இருக்கும். அந்த தம்பி ஃபிங்கர்ஸால் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் எப்படி அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மு ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அதை பார்க்குற பொண்ணு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஓகே இதான் ரெடி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒயன்டா ஓகேவா. இப்போ நம்ம ஜேகே ஜிம் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக அப்படி 2 கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் டேஸ் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன டேம்ஸ் பார்க்குறது 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. டே சூப்பர் டா சொல்கிறாங்க. ஆமாம் டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அப்படி கூட லைட்டாக சொல்லிட்டுருக்கு. இப்போ ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஜின்னா சொல்கிறாங்க இப்போ ஹாப்பியாக சொல்லி கேட்குறாங்க. பாரு அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான். தம்பியும் ட்ரூவாக லவ் பண்ணுறான். அவன் தம்பி எப்போவும் ஜிம் ஜேகே மனசை வந்துட்டா சரியா. நாங்கள் எப்பவும் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு மைண்ட் நிருபர் பார்க்கவே இல்லை. அவன் மோன் பண்ணிட்டேன்டா சொல்கிறான். நீ தான் நம்ப மாட்டேன்டா சொல்கிறாங்க. நிஜமாடா ஓகேவா. அவன் மனசு ஜேகே ஜிம் தானே இருக்கான். எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட ஒன் டைம் கூட ஹக் பண்ணது கிஸ் பண்ணது அந்த மாதிரி இல்லை. அப்ரோச் பண்ணது கூட இல்லை. உனக்கு நானே கேட்டிருக்கேன். எனக்கு ஆண்டி ரொமான்டிக் பர்சனாக கூட நான் கேட்டிருக்கேன். ஜேகே சரி அந்த மாதிரி இருப்பான். எனக்கு ஒயினே கூட ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் ஜேகே இந்த மாதிரி இருந்தது இல்லை. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்லியிருக்கான் சரியா. ஆனால் உன் தம்பிக்கிட்ட பேர் அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை இப்போ மேரேஜ் ஆகிருக்கனால அப்படி இல்லை. ஒரு பப்ளிக்காக இருக்கான். அவன் எவ்வளோ ஜென்டில்மேன் உனக்கு தெரியும். ப்ரொஃபஸராகவும் சரி ஒரு நார்மல் ஹியூமனாகவும் சரி அவன் எவ்வளோ ஜென்டில்மேனாக இருப்பாங்க தெரியும். அவனுக்கு மேலே பிடிக்க சரி ஒரு பர்சன் ஐ கான்டாக்ட் பண்ண கூட யோசிப்பான். அப்படி ஒரு பர்சன் அவன். ஆனால் அப்படி இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி தான் கிஸ் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம். எனக்கு அவன் மனசில் வந்து அவன் தம்பி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கூட அவன் ட்ரூ லவ்னு ஜிம்மில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. வந்து இன்செக்யூர் ஃபீல் பண்ணாது. அவன் தம்பி ஹாப்பியாக இருக்கான். அவன் தம்பியை ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறான். ஜேகே வந்து தம்பி ரொம்ப லவ் பண்ணுறான். பயப்படாத அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன். நம்ம ரொம்ப பயந்துட்டேன். இது வரைக்கும் ஜிம் சின்ன வயசுல எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான். இவன் ரொம்ப அலமெண்ட்டாக இருப்பான். இவன் நான் இதை விட வார்னிங் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. ஃப்ரீடமாக இருக்கிற ஹாப்பியாக விட்டு அமைச்சிடலாம் தான் சொல்லுவாங்க. நான் அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ எப்படி இருக்கானே சொல்லிட்டு ரொம்ப மாடர்னாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மேரேஜ் அனுப்பி அப்போ ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. எங்கே அவன் ஹார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க முடியல தெரியுமா. நான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன். இருந்தால் கூட எனக்குள்ள அப்படி ஒரு பெயின் அவன் ஹார்ட் ஆகிடணும். இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ சொல்கிறாங்க பாரு ட்ரூவாகவே ஜிம்முக்கு ஜேகே மேலே இருக்கிறாங்க. ஜேகே மாதிரி பர்சனாக யாரும் லவ் பண்ண இருக்க முடியாது ஓகேவா. அவன் ஒரு குழந்தை மாதிரிடா. அவன் பியூர் ஹார்ட் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் அழகாது சரியாக சொல்கிறாங்க. பயந்துட்டுடா அவன் விட்டுட்டு என்ன போகுது என்னடா ஆகிருக்கோம் சொல்கிறாங்க. சரிங்க பாரு இன்னும் வைக்கும் எங்கே போய் அதை போகலை. அதான் கரெக்டாக கொண்டு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஹாப்பி பார்த்துருக்காங்க. நம்பி ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒயின் பார்க்குறேன் இருக்கா. ஒயின் சொல்கிறாங்க. ஏங்க நான் தப்பாக எடுத்துக்கல ஓகேவா. எனக்கு என் ஜேகே ப்ரௌடாக இருக்குது சரியா. எப்போ ஜேகே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டோம். அவன் வந்து அதை மறைக்க கூட இல்லை. ஒயின் இந்த மாதிரி தப்பு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். யாரோ பையன் கூட இருந்திருக்கேன். எனக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் அப்படி உன்னை வந்து யோசிச்சு பார்க்க முடியல. தப்பாக எடுத்துக்காத. அந்த பர்சன் யாருன்னு தெரியல. எனக்கு அப்படி தெரிஞ்சால் திரட்டி நான் வந்து என்னால் ஒன்றும் மேட்ச் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டேன். ஓகே ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஜேகே லவ் பண்ணி நினச்சி ப்ரௌடாக இருக்குது ஓகேவா. கண்டிப்பாக லைஃப்பில் மூவ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் யாரை பிடிக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் லவ் பண்ணுறேன். ஓகே ரொம்ப டேஸாக லவ் பண்ணிருக்கு. ஆனால் உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு தான் விட்டு கொடுத்தேன் சரியா. இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜேகே யாரும் சொல்கிறாங்க பாரு நீ அப்படி மட்டும் யோசிக்காது ஓகேவா. நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜேகே எப்படி ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிட்டோம் சேம் மாதிரி நீ அக்செப்ட் பண்ணிக்க ஓகேவா. கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு நான் ட்ரூ லவ் கேர் கொடுப்பேன் ஓகேவா. உனக்கு என்கிட்ட அந்த கஃபர் கிடைக்கும் அப்படி டே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லி தெரியல. இப்போ ஜின்னு பார்க்குறேன். ஆமாம் என் தம்பி அக்செப்ட் பண்ணிக்கோ என் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னோட தம்பி தானே நம்ம ஓகேவா சொல்கிறாரு. இந்த பக்கம் மொயின் தான் அமைதியாக இருக்கவளுக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு அந்தளவுக்கு ஜேகே பேச லவ் பண்ணியிருப்பா சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஜேகேட ஜென்டில்னஸ் அந்த கேரிங் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஜேகேட ஒயினை ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லவ் அப்படி இல்லை இது லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ எனக்கு அந்த இன்னொரு அந்த ஃபிசிக்கல் டச் வந்துட்டு அவருக்கு அந்த வேலை மட்டும் பார்க்க மட்டும் மற்றபடி ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்டில்மேன் சொல்லி ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பார். ஜேகே மேலே ஜேகேயும் அப்படி ரொம்ப கேரிங்காக இருப்பார். நிறைய கிஃப்ட் வாங்கி தரும் எல்லாமே பண்ணுவார். ஆனால் அந்த ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அந்த டச்சஸ் மட்டும் வச்சுக்க மாட்டேங்குது தெரியல. ஜலி தான் போவார். அவருக்கு அதை பிடிக்காது ஏன்னு தெரியல. இப்போ மொயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை ஜேகேக்கு ரொம்ப அஃபெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். லவ்ன்றதாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டே பார்த்தீங்களா அவனுக்கு லவ் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு இந்த ஃபிசிக்கல் டச் மட்டும் அவங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் டேஸ்ட் ஒயின் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் ஹைட்டை கொஞ்சம் இந்த பக்கம் சாச்சிட்டு அப்படியே ஜிம்மில் அவர் கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணும்போது அவர் ஃபேஸில் அப்படி ஒரு டேஸ்ட் வந்துட்டு ஃபாரிட்டுருக்கு. நமக்கு ஜிம்முக்கு அந்த கிஸ் வந்து ஃபீல் ஆகிட்டு இப்போ ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மில் பிரேக் பண்ண முடியாமல் டேப் பண்ணுறாங்க. ஜேகே அப்போ ஜேகே வந்து கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் ஜேகே பார்க்குறாங்க. பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. அப்போ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க.
உனக்கு எப்படி இவ்வளோ பாசம் இருக்குல்ல கேர் இருக்குல்ல அப்புறம் நீ என்னட்டு போகணும்னு நினச்சா சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன் ஒரு உங்கள் மனசில் வைன்னு சொல்கிறாங்க. வைன் இருந்தாலும் சொல்லிட்டு ஓகே இல்லை ஓகேவா ட்ரூவான வைன் லவ் பண்ணலன்னு சொல்லவே மாட்டேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக லவ் பண்ணேன். ஆனால் எனக்கு அவளோட ஃபிசிக்கல் டச் மட்டும் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை சரியா. நான் ரொம்ப லவ் பண்ண அவளை. ஆனால் இப்போ எப்போ நம்ம கிட்ட அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன அப்படி யோசிச்சு பார்க்க முடியல சரியா. அதுக்கப்புறம் மைனுக்கு அந்த டச் பாசணும்னு தோணுச்சு. அதான் மைண்ட் நானே வான் பண்ணிட்டேன் ஓகேவா. ரொம்ப நடப்பேன் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பா. ரொம்ப கேரிங்காக இருப்பா. ரொம்ப பசுவாக சரியா. நான் பார்த்துட்டு கொடுங்க நான் என் அம்மாவுக்கு அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போயினா பொண்ணு அப்படின்னாக்கா அது மைண்டை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மைனுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப டேஸ் வந்துட்டு கேட்க ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பாரு. ஆனால் அப்புறம் உன்னை நான் டச் பண்ணதுக்கப்புறம் என்னால் வயன் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு நான் வயனுக்கு டெஸ்ஸான பசங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிமின் நான் தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. என் மேலே கில்ட்டினஸ் சொல்லிட்டேன். கில்ட்டினஸ் லவ் வரவே சரியா. கில்ட்டினஸ் லவ் வந்து கண்டிப்பாக நானே அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின். இப்போ எனக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். நான் அவன் டேங்க் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எனக்கு உங்கள் தம்பி ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லுவா. அவட்டு திட்டுவார் என்ன என் தம்பி பற்றி பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு அடிக்கடி திட்டுவார் தெரியுமா. நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கூட அவங்க ரொம்ப லவ் பண்ணுற சொல்லி எல்லாமே இருக்க முடியாது. ஜெக்கி டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்ஜிக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. நிஜமாவே நீங்கள் லவ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகலையா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஃபீல் ஆகலை சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் ஒயினக்கா சொல்கிறாங்க. பாரு ஒயின் லைஃப் எல்லாம் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ தான் நீ மட்டும்தான் ஜெக்கி சொல்கிறாங்க. அம்சா நான் மட்டும் தானா நீ மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. நான் வேறு என்ன பண்ணிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணணும்னு தெரியல தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறேன் என்கிட்ட சொல்லலாம்ல. நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன தோணும் என்கிட்ட மனசில் கூட பேசுடு ஃப்ராங்காக பேசுடு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுப்பேன் நான் சொன்னேன். ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு உங்கள் ஹார்ட் பண்ணவும் மனசு வரல சென்றும் கூட சேர்ந்து வாழவும் முடியல. எனக்கா சொல்கிறாங்க நான் என் மனசு மட்டும் தான் இருக்கு ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஜிம்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. ஒரு ஃபைட்டு போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்போ சமாதானம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜெக்கி ஜிம் பார்க்கும்போது அது யார் கூட அவங்க பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் கூட ஆக்குவதாக இருக்கு. ஜிம் எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்த்தாங்க சரி ஒன்றும் இல்லைங்க பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியோட செஸ்ட்டில் வச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க சரி ஓகே ஒன்றும் இல்லை நம்ம தானே சொல்லி நமக்கு அப்ரோஸ் தானே ஓகே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நிறைய பேர் இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் இப்போ தப்பாக தோணல ஓகேவா. எனக்கு எதுவுமே பெருசாக தோணல. நீ என் பக்கத்தில் இருக்கல எனக்கு அதெல்லாம் ஒரு முன்னாடி இருந்து தோணவே இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு ஜெக்கி ரொம்ப ஷை பாசன் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்ட இருந்தாலும் பப்ளிக்கா அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அப்போல்லாம் நடந்துக்க முடியாது. ரொம்ப டீசெண்டாக இருக்கும் நினைக்கிற பாசம். நான் ஜிம் கூட இருக்கும்போது தப்பாக தெரியவே இல்லை. அதெல்லாம் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கு காசுட்டோம் மாமா நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ரம்சான் இல்லாமல் இருக்க முடியாது ஓகேவா. நாங்கள் வரோம் உனக்கு ஃபாரின் போகணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா ஃபாரினில் போய் ஜாப் ஒர்க் பண்ணணும்னு நினச்சினாக்கா நம்ம கூட வரோம் நம்ம செட்டில் ஆகலாம் அங்கே போய்ட்டு ஓகே. ஆனால் என்னால் அனுப்ப முடியாது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க காலேஜ் சொல்கிறாங்க என்னால் அனுப்ப முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு நான் கேம்பஸ் சர்டிஃபிகேட் செலக்ட் ஆகிருக்கு ஓகேவா நான் ஜாப் போய் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் சரி ஓகே போகலாம் 2 பேர் சேர்ந்து போகுமா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க சரி எங்கே இருந்தால் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க இல்லை உனக்கு ஓகே நான் சொல்லலாம் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா நான் ஃபாரின் கூட வரேன். ஜெக்கி சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க நான் வரேன் உனக்காக எங்கே ஒரு ஓகேவா நீ ஓகே மட்டும் சொல்ல வரேன். ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் கண்டு பார்க்குறாங்க பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜின்னு சுகா ஜெஹப்பு காய் நம்ம டீ ஒய் நினச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க யான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெஹப் இதை நம்பர் கிட்ட வராங்க என்னாச்சு கேட்குறாங்க. எங்கள் அத்தையை ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க பாரு ஒன்றும் ஓகே எதுக்கு ஆடாக சொல்கிறாங்க. எனக்கு பயமாக சொல்கிறேன் என்னட்டு போட நினச்சியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இங்கே பாரு எதுக்காக அந்த முடிவு எடுத்தா சொல்லி கேட்குறாங்க. அது இவருக்கு எனக்கு பிடிக்காத நினச்சி சொல்கிறாங்க. நீ இருக்காது அந்த முடிவு எடுத்தா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரொம்ப லவ் பண்ணார பையனுக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படாத மறக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. மறக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறதே சொல்லிட்டு தான் எதுக்கு அவர் கஷ்டப்படணும் அவர் பையனுக்கு கூட ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ பையன்கிட்ட வர ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மு பையனை பார்க்க முடியல அக்கா சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா ஜெக்கி கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க என்னோட மோர் நான் ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வேணும் சொல்கிறா. இல்லை காசு சொல்கிறாங்க பாரு இதுக்கப்புறம் ஜெக்கி ஒரு மேட்ச் பண்ண நினச்சா கூட நான் மேட்ச் பண்ண மாட்டேன் ஓகேவா என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. சேம் ஜெக்கி அப்படி தான் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஓகே நாங்கள் மோன் பண்ணிட்டோம் ஜிம்மின்னு புரிஞ்சுக்கோ ஓகேவா நீ தான் ஜெக்கி தான் உனக்கு ஓகேவா புரிஞ்சுக்கோ. எனக்கிட்டே இருக்காங்க பாருங்க பாரு சொல்லிட்டே ஒரு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அக்கா நீங்கள் சொல்கிறாங்க பாரு நான் மனசார டேட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் ஜெக்கி ரொம்ப லவ் பண்ணிடுன்னு சொல்ல மாட்டேன் ஜிம்மின் ஓகேவா. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணேன் சரி. ஆனால் ஜெக்கி இப்போ வந்துட்டு ஒன்று வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டணும் அப்போவே நான் வந்துட்டு மூவ் பண்ணிட்டேன் ஓகேவா. நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் ஜெக்கி என்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பான்டா ஓகேவா ரொம்ப ஜென்டில்மேனாக ரொம்ப கேரிங்காக இருப்பான். ஒன் டைம் இப்போ கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி பார்க்கவே மாட்டான். ஏதோ ரொம்ப ஒரு குழந்தை பார்த்து தெரியும் எனக்கு அது மட்டும் ரொம்ப பிடிக்கும்டா. அப்படி ஒரு பர்சன் எல்லாருமே எப்படி லவ் பண்ணுவோம் ஒரு பர்சன் லவ் பண்ண மாதிரி இருக்க முடியும் சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போ அவன் மேரேஜ் பண்ணானோ ஒன்றும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படி பார்க்குறக்கூடிய தெரியுமா இவன் நானும் அப்படி பார்க்குறது இல்லை எனக்கே புரிஞ்சிச்சு ஓகே ஜெக்கி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டேன் நம்ம பார்க்க ரொம்ப தப்பு அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்ட
ஓகே எனக்கு அவன்ட்டு கேட்டான் என்கிட்ட இவன் ரிட்டர்ன் பேக் பண்ணான் என்ன வந்துட்டு ஜிம்மில் மேட்ச் பண்ணி நினைக்கிறேன் எனக்கு நான் அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே முடியாது இவன் ஜிம்மில் மேட்ச் பண்ணிக்க போன கூட முன்னாடி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு அது கிஃப்டியாக இருக்கும் நான் அவனுக்கு டிசவன் பாசன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிட்டர்ன் பேக் பண்ண நான் மேட்ச் பண்ணிக்கணும் நீ எதுக்கு சம்மந்தம் சொல்லி வா சொல்லிட்டு கேட்டேன் சரியா நான் சீட் பண்ணுறதுன்னு நினைக்காத வயன் அப்படி சொல்லி சொன்னேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா அப்படி கூட நீ சீட் பண்ண நினச்சது இல்லை அப்படி புரிஞ்சுக்கிறோம் நல்லவா சரியா நீ ஜெயிக்க கூட ஹாப்பியாக இருக்கும் நான் டே கூட கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன் சரியா நீ வந்து நீ வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண செகண்ட் ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் ரொம்ப சொல்கிறாங்க நான் லவ் பண்ணலன்னு சொல்லவே மாட்டேன் வயன் இல்லை இன்னும் சொல்ல மாட்டேன் ஜெமினி ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணேன் ஆனால் இப்போ அவர் உனக்கு சொல்ல மாட்டேன் பாசம் ஓகேவா எனக்கு டே ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ அக்செப்ட் பண்ணிக்கோ ஓகே அவர் கஷ்டப்படுத்தாதே எனக்கு அவர் ரொம்ப நல்ல வேண்டாம் சொல்லுவேன்னு சொல்கிறான் ஜிம்முக்கு ரொம்ப அழகு ஐம் சாரியாக சொல்கிறாங்க ஜிம்மி உங்களுக்கு தப்பே இல்லை ஓகே எதுக்கு சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜிம் சால்வ் பண்ணுறாங்க அச்சு உங்கள் பேர் அழக்கூட ஓகே எனக்கு விட்டு பெறுற மாதிரி தான் ஓகேவா நம்பி நான் தம்பினாக்க எங்களால் புரியுது தானே நீ அப்படி யோசிக்கிறா சொல்கிறாங்க அதுக்காக சொல்கிறாங்க அழக்கூட இருக்குங்க பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம என் ஜிம்மு டேஸ்ட் சால்வ் பண்ணுறாங்க அங்கே பண்ணி இப்போ சொல்லிட்டு தான் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா ரொம்ப அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் பார்த்துருக்கேன் இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு ஓகேவா இவங்க ஹேங் உனக்கு பற்றி அடிக்கடி சொல்லுவார் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் பொறுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் இல்லை அவன் பிடிச்ச லைஃப்பை வான்னு நினைக்கிறான் அவனுக்கு ஃப்ரீயாக இருக்க விடுங்க ஹேங் சொல்லிட்டு சரி நாங்கள் எல்லாம் அப்பவும் சப்போர்ட் தான் பண்ணுவோம் ஓகேவா நீ இப்பவும் சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கும் எப்பவும் போல சரியா நீ பேக் டு நார்மல் பழைய ஜிம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு எந்த ஒரு கில்ட்னஸ் வேணாம் ஓகேவா இந்த செகண்ட் ஃபீல் பண்ணாது சேக்கி என்ன கண்டிப்பாக என்னை மறந்துட்டாங்க ஓகே இவங்க லாஸ்ட் டைம் கூட என்ன மன்னிப்பு கேட்டான் எனக்கு மன்னிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் கேட்டேன் உனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிட்டு ஏன்னா ஜிம்மில் லவ் பண்ண சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓகேவா நான் லவ் பண்ணுறேன் நான் ஜஸ்ட் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கல அப்படி மேரேஜுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பித்தேன் அவன் மனசு அவங்க மனசு ஆட்டோபடி கடைப்பிடிச்சிட்டான் எல்லாம் விட்டு தர முடியல எனக்கு ஒய்ஃப் அவன் மட்டும் தான் வயன் அப்படி சொல்லிட்டு அவன் ஓப்பனாக சொல்லிட்டான் ஓகேவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா எனக்கு அவங்க லைஃப் வந்து கஷ்டம் எங்கே ஹார்டாக இருந்து நான் பயந்துட்டேன் எனக்கு நீ ஹார்டாக இருப்போம் இல்லை ஜேகே ஹார்டாக இருந்து பயந்தா போனேன் ஆனால் இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எனக்கு டே இருக்காங்க ஓகே நாங்கள் லவ் பண்ணிக்க சின்ன வயசு தானே எங்கள் ஃபேட்டுன்றது ஒன்றும் இல்லை ஓகேவா உங்களோட ஃபேட்டு ஜேகே கூட இருக்குது ஜேகே ஃபேட்டு உன் கூட இருக்குது ஓகேவா தயவு செஞ்சு ஹாப்பியாக இருக்கு ஓகேவா அவங்க கூட ஹாப்பியாக வாழு அப்படி எங்கே போய்ட்டு அதை ஓகேவா சொல்லிட்டாங்க நான் சீக்கிரமே டே மேரேஜ் பண்ணிப்பேன் கொஞ்சம் டைம் எடுக்கலன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் டைம் எடுக்க இப்போ தான் டே அக்செப்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு டைம் எடுக்கும் டைம் போனதுக்கப்புறம் நான் அவர் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா நீ உன் லைஃப் அழகாக நீ ஹாப்பி வாழணும் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு மைண்ட் சொல்கிறா ஜிம் பார்க்குறாங்க ப்ராமிஸாக இருக்கா சொல்கிறேன் ப்ராமிஸாக சொல்கிறேன் அங்கே பார்த்துட்டே இருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டே காமிக்கிறாங்க இப்போ தான் ஹஸ்பண்ட் ஓகேவா நீ நான் என்ன பதில் நான் கூட கூப்பிட்டுக்கோ சொல்லி எனக்கு டீட்டெயில் பதில் மாதிரி தானே அப்படி வந்துட்டு டே வந்து பதில் நான் கூப்பிட்டுக்கோ சொல்லிட்டு அதுக்காக ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எனக்கு எல்லாம் பார்த்து பேசிட்டு கண்டிப்பாக நான் பார்த்துப்போம் ஓகேவா நான் எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆனால் எப்படி சொல்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ஜேகே லவ் பண்ணுறப்போ எனக்கு புரியும் ஆனால் வந்து என்னால் மறக்க முடியாமல் எதுவும் தெரியல ஏதோ ஒரு இடத்துல அவன் என்ன பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஃபைனலாக அவன் எனக்கே கிடச்சிட்டா ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க பெரிய மனுஷன் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு போயிருக்கா சொல்கிறாங்க அவங்க சாரி சொல்கிறாங்க இல்லை அப்பா அம்மா சொல்ல ரொம்ப சிரமம் எடுத்து வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சாரி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க உனக்கு ஜேக்கே பிடிச்சா என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க எனக்கு எப்படி சொல்லவே தெரியல ஒரு மாதிரி பயமான்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிக்கிற பயம் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன்னு சொல்கிறாங்க இல்லை அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிங்களா அதுக்கப்புறம் எனக்கு அவர் என் மனசில் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியல சொல்கிறாங்க எப்படி வந்திருப்பார் ரொம்ப கேர் பண்ணியிருப்பான் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருப்பான் அதான் உனக்கு பிடிச்சிருப்போம் சொல்கிறாங்க ஆமாம் நான் வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட அவர் எப்படி ரொம்ப கேர் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு செக் பண்ணிட்டாக்கா அவருக்கு தேவை மாட்டார் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரா அதான் சொல்கிறாங்க அவனை யாரும் லவ் பண்ணாமல் இருக்க முடியாது சரியா அவன் குழந்த மாதிரி விட்டு ரொம்ப அழகாக பார்த்துப்பான் புரிஞ்சுக்கோ சரி அவங்க கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண புரியுதா எங்கே போகணும்னு நினச்சா சொல்கிறாங்க கனடாக்கு தான் சொல்கிறாங்க சாருக்கு இப்போ ஜாப்ல போன ஆசை வச்சா சொல்கிறாங்க எனக்கு எப்போ ஜாப் பண்ண ஆசை தான் அப்போ தான் வேணாம் அவனுக்கு எவ்வளோ நான் மணி எல்லாம் எனக்கு வச்சுக்கோ நீ ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ண இந்த ரம்ஜி தான் ஆர்டர் பண்ணுறான் நீ வந்து லைஃப் என்ஜாய் பண்ணி சொன்னார் ஜிம் சொல்கிறாங்க அவர் சொல்லுவார் அவருக்கு என்ன ஆசை மறுபடியும் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க அவர் சொல்லுவார் நீ அதுக்காக நான் ஒர்க் பண்ணாமல் இருப்பியா சொல்கிறாங்க நான் ஒர்க்லாம் பண்ணுவேன் ஜிம் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம செக் பார்க்குறீங்க அவங்க எதுக்கு என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டாங்க என்ன என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும் நான் இருக்கும் அவன் ஆர்டர் பண்ணணும் அவன் ஹாப்பியாக இருக்கான் ஓகேவா அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுறதா அவன் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுற ஓகேவா நான் இருக்கேன் அப்படி சொல்லி ஜெக்கே சொல்லிட்டாங்க இதுக்கு அவன் ஏன் பண்ணி நான் கொடுத்தா நான் இருக்கேன் ஓகேவா அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஓகேவா நான் இருக்கேன் அவன் பார்த்துக்கலாம் ஜெக்கே சொல்கிறாங்க நம்பியிருப்பாங்க ஃபஸ்ட்டு என் அப்பா ஸ்பாயில் பண்ணார் அவனை இப்போ நீயா ஜெக்கே நம்பி கேட்குறாங்க ஆமாம் நான் ஸ்பாயில் பண்ணுவேன் என் ஒய்ஃப் என்னோட கேட்டு அப்படி சொல்கிறாங்க இது ஒன்று கேட்டு சொல்கிறாங்க ஆமாம் இது என்னோட கேட்டுமா ஜெக்கே சொல்கிறாங்க ஜிம்மிக்கு ஒரு ஷையாக இருக்குது இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க ஃபைனலாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சந்திட்டீங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜெக்கே பார்க்குறாங்க எனக்கு எப்போ பிடிக்கும் எங்கள் சாருக்கு தான் டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டு பெரிய மனுஷன் மாதிரி லெட்டர் அடிச்சு வந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டாங்க ஜெக்கே பார்க்குறாங்க ஜெக்கே சொல்கிறாங்க சின்ன பார்க்குறாங்க நல்ல வேலைடா நீ வந்து ஏதோ உனக்கு தப்பாக ஃபீலான்னு சொல்லிட்டு ஓடி வந்த வீட்டுக்கு இல்லைனாக்கா தெரிஞ்சுக்காதுல சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு எதே வந்து தப்பாக ஃபீலான்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு லவ்வா ஜெவோ கேட்குறாங்க ஜெவோ கேட்காங்க சொல்லிட்டாங்க சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க ஜெவ் கிட்ட இப்போ ஜெவ் பார்க்குறாங்க எதுக்கு சாரி சொல்லிட்டாங்க நான் தான் கோபப்பட்டு அடிச்சிட்டேன் சாரி சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க
இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க, சரி என்ன எப்படி இருக்கலாமா இல்லை உங்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வேடிக்கை பார்க்கணுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சொல்லிட்டாங்க பாரு எல்லாம் உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஜிம் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க சரி ஓகேவா பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏங்க சொல்லிட்டாங்க நான் கனடா போகணும்னு சொல்லிட்டாங்க. பால்டா சொல்லிட்டாங்க. பார்த்து அவங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க அப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே நீ வா சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நீ வர பாஸ் வீட்டுக்கு போய் பேசுங்க. பாஸ் கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற ஜிம் தூக்கிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, விடுங்க ஜிம் சொல்லிட்டு ஜெயிக்க லிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்பி தான் ஜெயிக்கிற ஜிம் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. கார் வைக்கிறாங்க. இப்போ என்ன வச்சு பார்க்குறாங்க, அப்போ நாங்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறீங்க பாருங்க நான் போய்ட்டு காசு போடுறது என்ன ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துருக்கீங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஜெக்கி ஜிம்முக்கு மேட்ச் ஆனதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு யாரும் வந்ததே இல்லை. இப்போ நம்ம ஜெக்கி போய்ட்டு காசு போட நல்லா இருக்கும். இவரு வயன் கூட உட்காந்துருக்கோம். வயன் பார்க்குற டே உட்காந்துருக்கு. டேக்கு தான் ஒரே ஹாப்பினஸ் தான். எப்படி வயனை பார்த்து அப்படி சிரிச்சுட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜெவ பார்க்கணும் ஏன்னா அப்படி வழியில சொல்லி கேட்குறாங்க. என் ஆளு சொல்லிட்டாங்க என்ன இந்த காம சின்ன வயசுல எனக்கு கிடைச்சிட மாட்டான்னு சொல்லி ஏங்குனேன். பார்த்தா எனக்கு கிடைச்சிட்டாலும் ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் சரி சரி அப்படி சொல்லிட்டாங்க. இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வரா. வயன் சொல்லிட்டாங்க. வயன் திரும்பி பார்க்குறப்ப இவனா சொல்லிட்டாங்க. இப்போ இவனா ஓடி வரா. இவனா எனக்கு வயனோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ இவனா ஓடி பார்க்குறா. என்னாச்சு ரீ சொல்லிட்டாங்க. ஜிம் கிடைச்சிட்டா சொல்லிட்டாங்க. அது அவங்க பார்த்துட்டு அப்போ தான் ஜிம் அங்கே தான் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம இவனை பார்க்குறது ஜிம் உனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காசு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இவனா ஓகேவா எங்கிட்ட வந்து அப்படி கேட்குறாங்க. என் வீட்டில் இருந்தால் சொல்லிட்டாங்க. எனக்கு தலையை கூட சொல்லிட்டு வர முடியாது சொல்லிட்டாங்க. அது அப்படியே சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் வயன் பொண்ணு சொன்னேன். நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாங்க. தலையெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்காங்க சொல்லிட்டாங்க. பைத்தியக்கார மாதிரி அப்புறம் சொல்லிட்டாங்க. என்ன சுகா அப்படி சொல்கிறேன் அப்படி எங்கள் வாடி சரி கூப்பிட்றாங்க. அப்புறம் சுகா வயன் ஐயோனா கிட்ட போகிறா. இப்போ சுகா தான் அவருக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாங்க. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா அப்படி சொல்லிட்டு எனக்கு வயன் இவன் ஆல்ரெடி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்படி ஃபேஸ் கட்டில் ஒரே மாதிரி இருக்கும். லைக் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்புறம் யூனாக்கு ரொம்ப சுகா வந்து அழகாக மேக்கப் பண்ணி விடுறாங்க. அப்போ யூனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுகா எனக்கு இதெல்லாம் பண்ணி விட்டு நினச்சி கூட பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படின்னு எப்படி இருந்தால் உன்னை பார்த்து அப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி தான் என்ன சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அழகாக தான் நீங்கள் அப்படி சுகா சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஹோப் பேபி சொல்லிட்டாங்க. பாரு உன்னை மன்னிக்க மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. பேபி ஐம் சாரி பேபி ஓகேவா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பேபி சொல்லிட்டாங்க. அங்கே பாரு சொல்லிட்டாங்க. பேபி மன்னிச்சுக்கோ சரியா நீ இப்போ வரைக்கும் வந்துட்டு மன்னிக்க மாட்டியா எல்லாரும் அழகாக கப்பலாக இருக்காங்க. திரும்பி நம்ம மட்டும் பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த வேர்ல்டு பெஸ்ட் கப்பல் நம்ம தானே நம்ம தெரிஞ்சிருக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குற இவன் ஒருத்தன் தான் எப்போ சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. ஆமாடா பூமர் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டாங்க. ஆமாடா பூமர் தாண்டா அப்படி சொல்லிட்டு நமக்கு எல்லாம் கீஸ் பண்ணுறாங்க. நமக்காக நமக்கு ஜெவ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒயின் வரா ஹோபியாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஜெவ பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. அவர் தங்கச்சிட்டா ஓகேவா நம்ம ஜெவ தங்கச்சி தான் ஒயின் நீங்கள் காய மணிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு காய மணிக்கலாம்ல எனக்கு அவர் இந்த மாதிரி விஷயத்த மறைச்சி ஃப்ரீ சொல்லியிருந்தானே நான் நல்லா இருக்கும் தானே என்னோட கேர் தான் அப்படி பண்ணா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட சொல்லிட்டாங்க ப்ளீஸ் எனக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால நீங்கள் சண்டை போட வேணாம் 6 மந்த்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வயன் சொல்லிட்டா. இப்போ ஜெவ பார்க்குறாங்க அங்கே பாரு வயன் சொல்லிட்டு ப்ளீஸ் அவங்க அப்படியே காய உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு நீங்கள் புரிஞ்சுக்க பார்க்க கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய்கிட்ட வராங்க. பாரு பேபி ஒயின் ரொம்ப லவ் பண்ணாரு ஜேகேவா அந்த ரீசனால தானே வந்துட்டு ஜிம்ல யாரும் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் விட்டுவா ஜிம்ல யார் கூட ஜேகே இந்த பையன் யார் ஜிம்னு சொல்லிட்டு ஜிம் தான் சொல்லி தெரியும் ஓகேவா நான் சொல்ல மாட்டேன் ரீசன் தான் சொல்லிட்டாங்க. நீ அப்படி சொல்ல மாட்டேன் இருந்தாக்கா ஜேகே கழிச்சியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பான். இவன் வயன் மேரேஜ் பண்ண ஹாப்பியாக தான் பண்ண தெரியுமா நீ என்ன அப்படி பண்ணா சொல்லி அடிக்கிறாங்க. நம்ஜி யார் நம்ஜி வந்து நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம ஃப்ரெண்டு தம்பி ஜிமின் வந்துட்டு அப்புறம் எப்படி போய் சொல்லி ஹெல்ப் பண்ணுவேன் வயன் தங்கச்சியாக இருக்கலாம் ஆனால் ஜிமின் பாவம் இல்லையா சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது ஜெவப்பு பார்க்குறப்போ எனக்கா ஒயன் ஜெவப்போட தங்கச்சி அப்படி இருந்தால் கூட ஜேகே யாரும் பசங்க கொண்டாந்துருக்காங்க பசங்க யார் தெரியும் இவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க பையன் யாரும் சொல்லிட்டு தேடி இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஜெயிக்க காய்க்கு தெரியும் பையன் யாரும் சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சுக்க சொல்ல வந்திருப்பாரு. அப்புறம் எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காய்க்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த ஹோட்டலோட மேனேஜர் சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கப்புறம் ஜெவப் ரொம்ப அவங்க நேராக சொல்லுன்னு கேட்கும்போது இல்லை ஜேகேவும் என்ன லவ் பண்ண சின்ன வயசுலேருந்து அப்புறம் ஜேகே வயனோட மனசு கஷ்டப்படாதா அவன் வந்து தெரிஞ்சுக்க ஹாட் ஆயிருப்பா அதுக்காக தான் சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை எடுக்க முடியல அவனே சொல்லிட்டான் ஒரு பர்சன் அப்படி இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இப்படி மறைச்சேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ இந்த ரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா அப்போ நம்பிக்கை வந்து உனக்கு யாரும் சொல்லிட்டாங்க நான் அப்படியோ அப்போ நம்பிக்கை உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப திட்டிட்டு பாருங்க. ஜெவப் பண்ணிட்டு ஜெவப் ரொம்ப ஹாஸ்டாக இருக்காங்க எல்லாருக்கும் ஜெவப் ரொம்ப பிடிக்கும். இவன் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெவப்போட தங்கச்சி வயன் இப்படிதான் நம்ம ஜெவப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகே வயன்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவன் தங்கச்சிருக்காக ஃபர்ஸ்ட் பேச முடியாது இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஜெவப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம ஹோபியோட தங்கச்சி தான் வாங்கிட்டு இருக்காங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு போக போக அப்படி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வயன் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பா. இப்போ நம்ம ஜெவப் கேட்குறாங்க அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அவன் எவ்வளோ ரிலேட் பண்ண எவ்வளோ அழுதுட்டான் யாரோ ஒரு பசங்க அப்படி இருக்காங்க அங்கே யாரும் தெரியல சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டானே நீ அப்போ சொல்ல முடியல அவன் அளவு வச்சு பார்க்கல சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஹோபி நான் வந்து நம்ம வயன் நினச்சி தான் அப்படி சொல்லிட்டாங்க. டே அவன் தான் சொல்கிறான் அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மறைச்சா சொல்லி கேட்குறாங்க. அவன் சாரி பேபி கெஞ்சிட்டு இருக்காரு எனக்கு நீ வேணாம் சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லாத பேபி நீ எல்லாமே இருக்க முடியாது 6 மந்த்ஸ் பேசுகிற பேபி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேபி ப்ளீஸ் பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கெஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம ஷுகர் பார்க்கணும் டே அக்செப்ட் பண்ணிக்கடா எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப கரெக்டாக பண்ணியிருக்கா எனக்கு அவன் ஒயின் மேலே பாச வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ஷுகா அதுக்காக சொல்லிட்டாங்க சரி விட்டு நம்ஜின்னு மன்னிச்சிட்டேன் அப்புறம் எதுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜி பார்க்குறாங்க நம்ஜி வந்து காய்கிட்ட பேசாமல் இருப்பாரு நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக மன்னிச்சிருப்பாரு. இப்போ காய் பார்க்குறாங்க நம்ஜிடுவாங்க நீ சொல்லுங்க அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ அது சொல்லிட்டாங்க நீ சொல்லுங்க என் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜிடுமே
ஓகே ஹோபி மன்னிச்சு விட்டுறா சொல்றாங்க. இல்லை நம்ம மன்னிக்க முடியல சொல்றாங்க. அவன் தம்பி எவ்வளோ சின்ன பையன் தெரியுமா, அவன் பாவம் அவனு எப்படி அப்செட் ஆகிட்டானா, அவன் யார் இந்த மாதிரி பண்ணா நம்ம அந்த சொல்லிட்டு அவன் தெரியாம அவனுக்கு நம்ம லாக் பண்ணிட்டான். 1 வீக் அவனு மட்டும் வெளில வர மாதிரி இருக்கா, நீ அதை பார்த்து எவ்வளோ சஃபர் ஆன அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்லைடா சொல்றாங்க, நீ எவ்வளோ சஃபர் ஆகிட்ட அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிதான் சரி ஓகே பாஸ்ட் ஓகேவா, அதை விட்டு நீ இப்படி கம்ஃபர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜெவா பக்கத்து கம்ஃபர்ட் பண்ணுவா, யார் ஆச்சு கேட்குறாங்க, ஆளை தான் சொல்றாங்க. இது இவனை யார் சொல்றாங்க, ஆமா சொல்றாங்க, இல்லை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவா பேச்சு போயிடுறாங்க. இப்போ காய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஜெனி பார்க்குறேன், டே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு ஓகேவா, கண்டிப்பா ஜெவா கூட மனசு மாறும் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம், என்னமோ எல்லாருக்கும் நல்லதான் பண்ண நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே கெட்டதான் நடக்க சொல்றாரு. கெட்டதா சொல்றாங்க. ஆமா எவ்வளோ போய் 6 மந்த் பேசாம இருக்கா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும் ஹாப்பியா இல்லையா சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, காய்க்கு அவங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க, அண்ணா கண்டிப்பா மனசு மாறி வரும் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்த்து நிஜமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவர் அமைதியாகிறாங்க. அப்படியே நம்ம ஜேக்கி பார்த்தா காஃபி போட்டுருக்காங்க. அந்த காஃபி கொடுக்குறாங்க, எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எல்லாரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. நம்ம வாங்கிட்டு சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்கு தரட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ தானே போனேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கிறது மட்டும் போயிட்டு இல்லை சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்லுங்க ரொம்ப சிரமத்துக்கு எடுக்கிறாங்களா சொல்கிறாங்க. சும்மா அப்பா அம்மா திட்டாதீங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி திட்டாம என்ன பண்ண சொல்கிறேன், நீ சின்ன வயசுல என்ன பண்ணாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்க தெரியுமா, நீ என்ன செய்யாத என்ன சேட்டை பண்ணாலும் அப்பா வந்துட்டு இருக்கட்டும் சொல்லலாம் இருக்கட்டாங்க சொல்லிட்டு உனக்கு பேம்பர் பண்ணுறாரு தவிர ஒரு டைமாக ஒரு வாரிங் பண்ணிப்பாரா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அந்த எனக்கு இன்னும் இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கோம் சொல்கிறாங்க. நானும் மோசமாக போயிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா இருக்கு நீ எப்படி சொல்லி நம்பிச்சு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், டிவோர்ஸ் ப்ராப்ளம் எங்கேயும் கிடச்சி சொல்கிறாங்க. லாயர் ஆப்ஷன் வாங்கினா சொல்கிறாங்க. லாயரை யார் கேட்குறாங்க, அதான் லாயர் சீகன் சொல்கிறாங்க. அவனை சொன்னோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு சீகன்ற பேருக்கு எடுத்து பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறாங்க, காஃபி குடிச்சு பார்க்குறாங்க, ரம்ஜிருக்காங்க. சீகன் சொல்கிறாங்க, இல்லை அத்தை பையன் சொல்கிறாங்க, லாயர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சொல்லிட்டு ரம்ஜினை சொல்கிறாங்க. ஜிம்மி பார்த்து இவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்குவான், இவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக சொல்லுவான், இந்த மிஸ்டேக் பண்ண இந்த மாதிரி நடந்துடும் சொல்லிட்டு இவன் ஒரு கார் சார்ந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. அந்த கார் ஆக்சிடென்ட் கூட கேஸ் இல்லாமல் அவங்க வெளில கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மி பார்க்குறாங்க, அப்படி முறைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நியூவாக இருக்கேனாக்கா ஜேகே இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆகிற பாசனே கிடையாது, ஒரு பாசிட்டிவ் ஆக மாட்டாரு. ஈவன் ஒயின் அவரில் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்காது, அவருக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஒயின் யார்கிட்ட பேசினா ஜாலியாக தான் இருப்பார், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தா முறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேன், ஏன்டா முறைக்கிறா சொல்லிட்டு ஜேகே ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பார்த்துக்கலாம் ஏங்க அவனுக்கு சொல்கிறாங்க, இங்கே பார்க்க உனக்கு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு எனக்கு பாசிட்டிவ் ஆகுது என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு பாசிட்டிவ் ஆகும், என்கிட்ட ஜிம்மி மற்றவங்க பேச எனக்கு பாசிட்டிவ் ஆகுது என்ன தெரியல சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறது இது என்னது எவ்வளோ வருஷம் லவ் பண்ண ஒயின் பண்ண பாசிட்டிவ் ஆகுது, ஜிம்மிக்கு பாசிட்டிவ் ஆகுது, ஜிம்மிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி தான் பார்க்குறேன், ஃபோன் வச்சு ஜிம்மி பார்க்குறாங்க. அங்கே இருந்த ஜிம் நினைச்சு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த பக்கம் நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, சீகன் வந்துருக்கு. சொல்லு சீகன் ஜிம் சொல்கிறாங்க. டேய் டிவோர்ஸ் பார்க்குறாங்க கேட்டேன், நான் கொடுத்துட்டு என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, அது தூக்கி போட சொல்கிறாங்க. தூக்கி போட சொல்கிறாங்க ஏர்போர்ட்டில் ஜேகே காசுக்கு போட்டாரு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மி நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ சீக்கிரம் பார்க்குறாங்க. அப்போ டிவோர்ஸ் ஆகலையா சொல்கிறாங்க. இல்லை ஆகலை ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. அது ஜேகே கூட தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பிடிச்சிருக்கா ஜேகன் கேட்குறாங்க. இது பக்கம் ஜிம்மி தான் ஆமாம் பிடிச்சிருக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே செகண்ட் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் அப்படியே சொன்னேன், இதில் கொஞ்சம் டேஸாக பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. இல்லாது சொல்கிறாங்க. பாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, மனப்பாடு பிடிச்சிருக்கா, அவர் கூட சேர்ந்து வாழ் ஓகேவா, தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன படம் கூட இருப்பாரு சப்போர்ட்டாக இருப்பா சரியா சொல்கிறாங்க. சீக்கிரம் சொல்கிறாங்க. லவ் யூ டா சொல்கிறாங்க. இந்த பக்கம் சீக்கிரம் பார்க்குறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. டக்குனு பக்கம் சீக்கிரம் ஜிம்மி ஃபோன் வாங்கிறாங்க. ஃபோன் வாங்கி கட் பண்ணி தூக்கி போகிறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜிம்மி ரூம் பார்த்துருப்பாரு. ஓகே பெட்ரூம் வந்து ஃபோன் பேசிட்டு பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஃபோன் வாங்கி கட் பண்ணி தூக்கி போட்டு அப்படியே ஜிம்மில் ஒரு பெட்டில் புஷ் பண்ணுறது. இப்போ ஜிம் பெட்டில் வந்து ரைட் ஆகுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லவ்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அது அவங்க என்ன கசன் ஓகேவா, நான் லவ் சொன்னால் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட லவ் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க யார்கிட்ட லவ் சொன்னேன் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லவ் சொல்லுவா சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பார் ஜஸ்ட் இந்த கசன் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்லக்கூடாது ஓகேவா, சொல்லக்கூடாது லவ் யார்கிட்ட சொல்லக்கூடாது ஓகேவா, எங்களை மட்டும் தான் சொல்லணும் புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. இதுக்காக அவன்கிட்ட பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சொல்லி இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசக்கூடாது ஓகேவா புரியுதா. சரி எனக்கு உனக்கு நான் மட்டும்தான், எங்களை மட்டும் தானே பேசணும், உனக்கு நான் மட்டும் தான் எல்லாமே இருப்பேன் புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவ் ஆக சரி, எனக்கு உங்கள்கிட்ட பாசிட்டிவ் ஆக. ஜேகே சொல்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக சொல்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் மை வைஃப் ஓகே, யூ ஆர் மை லவ். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. இவ்வளோ பாசிட்டிவாக ஜிம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவ் ஆகுது. வேறு யாரும் பாசிட்டிவ் ஆனதில்லை தெரியுமா. இப்போ இல்லை அடிக்கடி பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுது இப்போ தான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க உங்ககிட்ட மட்டும் தான் சரி, வேறு யாரும் பாசிட்டிவ் ஆகலை. ஜேகே இந்த இடத்துல ஒயின் மேலே பாசிட்டிவ் ஆகலைன்றதை இப்போ சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அகைன் பேசக்கூடாது சரி, அகைன் லவ் யூ சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அகைன் லவ் யூ சொல்லக்கூடாது. ஜேகே தான் இப்போ ஜிம் டிப்ளேர் பைட் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. மலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடாது ஓகேவா, லவ்னு சொன்னாக்கா எங்கிட்ட மட்டும் சொல்லணும் புரியுதா சொல்கிறாங்க. மிஸ் எங்கிட்ட சொல்லணும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே எங்கிட்ட மட்டும் தான். ஜேகே சொல்கிறாங்க.
ஜிமின் தான் சரி சரி எட்டு போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க எட்டு போங்க ஓகேவா, கீழே எல்லாரும் இருக்காங்க வாங்க ஜிம் கீழே போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்புறம் போய்க்கலாம் ஃபஸ்ட்டு சொல்ல சரியா உனக்கு என்ன பிடிக்கும்ல சொல்கிறாங்க. பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ லவ் யூ ஜம்கா சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. லவ் யூ ஜம்கா சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு இப்படி அக்கா ஷேர் பண்ணுறோம் வின் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் சரி கேட்குறாங்க எனக்கு வேணாம்னா வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் நெக்கில் அதையும் சாஃப்டாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்லி லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க லவ் யூ சொல்ல வைக்க தான் இதான் பண்ண சரியா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்லவா லவ் யூ சொல்ல வைக்க தான் நான் பண்ணேன் ஓகேவா. எனக்கு நிறைய லவ் பண்ணணும் நிறைய கேர் பண்ணணும் ஓகேவா. வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும் ஓகேவா. சாருக்கு ஒர்க் பண்ணணும் துணிச்சாக்கு ஒர்க் பண்ணுங்க ஓகே. இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போதைக்கு வேண்டாம் சின்ன பையன் ஓகே அப்படியே படிச்சு முடிச்சிருக்கேன் டைம் எடுக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் ஒரு ஆன்டி கம்யூனிட்டி பர்சனாக இருக்கணும். ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வச்சுட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவர் புரியுது அப்படின்னு நினைக்கிறா சொல்லிட்டு நீ சின்ன பையன் ஓகே என்ன டைம் எடுக்கணும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதுக்கு ஆன்டி ரொமாட்டிக் பர்சன் மட்டும் நினைக்காது ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொமாட்டிக் சரி பார்க்க தான் போகிறேன் ஓகே இப்போ இல்லை கொஞ்சம் டேஸ் போகட்டும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வா சொல்லி எழுந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அப்புறம் ஜெக்கி ஜிம் லிப்ஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. நெக்கில் ஒரு வெட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி நான் தானே ஜெக்கி பண்ணா நெக்கா வைப் பண்ணி டிக்கெட் வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ எவ்வளோ பார்க்குறீங்க என்ன நடக்குது சொல்லிட்டு ஜிம் தான் சரி என்ன சொல்கிறாங்க. நான் அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்புறமா சொல்கிறாங்க. சரி ஓகே உட்கார ஜிம் உட்காராங்க. இப்போ ஜெக்கி இவங்களும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்க்குற சரி ஓகே நான் கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் ஓகே கிளம்புனா சொல்கிறாங்க. டே ஜெக்கி ஒர்க் இருக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்க நாளைக்கு வராங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே 1 month உனக்கு காலேஜ் லீவ் தானே லீவ் தான் சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு கம்பெனிக்கு ஜாப் வந்து ஹெல்ப் பண்ண வைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க நீ எனக்கு கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. நான் வரல சரியா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க மாட்டா வா ஜெக்கி நம்பிட்டு கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அவர் எங்கே தான் போவா ஜெக்கி ரம்ஜித் கேட்குறாங்க. அப்பாவோட கம்பெனிக்கு போவேன் ஜிம் சொல்கிறாங்க. ரம்ஜித் பார்க்குறாங்க ஏன் அங்கே போயிட்டு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு சீட்டில் உட்காந்துப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்க ஏன்டா அப்போ தான் அப்படின்னா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கு கூட செய்யும் நான் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க நீ ஓன எதுவும் பண்ண மாட்டியா சொல்லுங்க. பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சரி நம்ஜின் சிரிக்கிறாங்க. நீ ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. முன்னாடி கூட அப்பா கால் பண்ணி இது பண்ணாரு. இப்போ இவன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு போதும் சரி ஜிம் டேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என் ஒய்ஃபு டேஸ்ட் பண்ணாதீங்க ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் தான் பார்க்குறா அவள் லவ் பண்ணுறப்போ அவள் பார்க்குற சில விஷயங்கள் ஜெக்கி தான் இப்போ பார்க்குறா. நம்ம ஜிம்மில் லவ் பண்ணுறப்போ அவள் பார்க்குறா. எனக்கு வந்துட்டு ஜெக்கி இந்த மாதிரிலாம் இருந்து கிடையாது. அவகிட்ட லவ் பண்ணுறப்போ டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி இப்போ பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி சார் ஓகே நம்ம லைஃப் வேறு நம்ம ஜெக்கி லைஃப் இப்போ வேறு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம தான் சார் ஓகேடா நான் கிளம்புறேன் நீ ஒன்றே அவனை பார்த்து ஓகே நாளைக்கு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வந்து ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. பாய் ஜிம் சரியா சொல்கிறாங்க. ஓகே பாய் ஹேங் சரியாக போயிடுறாங்க. இது பக்கம் எல்லாரும் வந்து கப்பமா ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி கொடுக்குன்னு பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நான் கூட ஹானஸ்ட்டாக கேட்பேன் சொல்லி இங்கே சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நான் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் நீங்கள் வேலைக்கு பிரிண்ட் பண்ணிங்கல்ல பாரில் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதையும் பிரிண்ட் பண்ணிங்க நான் உங்கள்கிட்ட கேட்காம பர்மிஷன் இல்லாமல் பாருக்கு போயிட்டுருக்காக பிரிண்ட் பண்ணிங்களா இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாசிட்டிவ் ஆகிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாசிட்டிவ் ஆகிட்டு சரியா நீங்கள் இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல ஓகேவா எனக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட சொல்கிறேன் நீ கூட சொல்கிறாங்க. நான் அவ்வளோ தப்பாக எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை உனக்கு வந்துட்டு பிடிக்கலையோ அதெல்லாம் பண்ணுறது சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேட்டாக தான் பின் பண்ண ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. உனக்கு பார் போனாக்கா எனக்கு கூப்பிட்டு நானே கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமா எனக்கு விஷயம் அங்கெல்லாம் போட பிடிக்காது நீ கூப்பிட்டு தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் அப்போ பிடிக்க ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு முன்னாடியே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு முன்னாடியே பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி +1 படிச்சிருந்தா ஜெக்கி சொல்கிறாங்க. அது சரி அப்படி +1 படிச்சிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் எனக்கு அப்போ பிடிக்கும் எனக்கு தெரியல எனக்கு நம்பிக்கை பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்று பார்க்குறது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு உண்மையாக நம்பிக்கை நாங்கள் தம்பி தானே சொல்லி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இப்போ திரும்ப இந்த சேட்டை பண்ணுது அந்த டைம்லேயும் அவ்வளோ அட்டிட்யூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணட்டும் வேணா சொல்கிறாங்க. வேணா அன்றைக்கி ஒரு பாரில் பின் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண நினச்சேன்னா இப்போ பண்ணிட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி ஒரு கிஸ் பண்ண நினச்சேன் நீ எந்த இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி தான் நினச்சேன். ஆனால் அப்போ நீ தப்பாக எடுத்து சொல்லி பாயம் ஓகே பின் பண்ணிட்டேன் கிஸ் பண்ண முடியல ஓகேவா இப்போ கிஸ் பண்ணவா ஜெயிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. செங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ணவா ஜெயிக்கிறாங்க. ஏன் என்கிட்ட பர்மிஷன் தான் பண்ணுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் இவ்வளோ ஆசை வச்சிருக்கேனாக்கா பையன்கிட்ட ஏன் போகலாம் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லுங்க பையன்கிட்ட போக நினச்சா சொல்கிறாங்க. உங்கள் மனசில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என் மனசில் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ தான் இருக்குது ஆனால் அதை ஷோ பண்ணுமா நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியலையே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷட்டர் ரூம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் மனசில் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நினச்சலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என் மனசில் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஒரு ஷர்ட் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்துருக்கு அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது.
சங்கோக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க ஜெயம் ஓகேவா ஜிமின் நம்ம ஜெகே சொல்கிறாங்க சண்முகா சொல்கிறாங்க அதுவும் ஜேகே எப்படி போட்டிருக்காங்க ஜேகே லவ் ஜெயம் சொல்லிட்டு அப்படி தான் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இன்ஸ்டியில் தான் ஒரு போட்டு ஹார்டின் வச்சிருக்காரு. இப்போ இப்போ ஜேகே லவ் ஹார்டின் போட்டு பக்கத்து ஜெயம் அந்த டேட்டர் போட்டிருக்காரு. ஜிம் பார்க்குறவங்க இது எப்போ ஜேகே ஜிம் கேட்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க மார்ச் 8 5 மந்த்ல போட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. மார்ச் 8 5 மந்த்ல ஆமாம் சரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப பேச லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா. நான் டைம் தான் கொடுத்துருந்தேன் தவிர எனக்கு டைம் தேவைப்படல ஓகேவா. நான் அப்படி வந்து உடனே அப்ரோச் பண்ணி தப்பாக எடுத்து போயும் அப்படின்னு பயம். செகண்ட் வந்துட்டு உண்மையாக எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கில்ட்டினஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கூட அந்த டே ராமசார ஸ்டில் இப்போ கூட மறக்க முடியாது. ஒரு செகண்ட் வந்து ஞாபகம் இருக்குது. ஜெகே சொல்கிறாங்க ஜெகே ஹாஸ்பிட்டல் இருக்கு சங்கோ சொல்கிறாங்க உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சரியா. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது எப்படி மிஸ் சொல்கிறாங்க ஞாபகம் இருக்காது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது அப்படியே அந்த டைமில் தான் நமக்கு டேட்டா போட்டுக்கிட்டாங்க. அது நீன்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு பிகாஸ் ஒரு அட்ராக்ஷன் அது எப்படி வச்சுன்னு தெரியாது. நம்மளே அவங்க இவன் தம்பி சொல்லி இன்ட்ரோ பண்ணி வச்சாரா நீ அப்போ ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் ஒன்று பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தேன். என் நேரமாக நான் பார்த்துருந்தேன். எனக்கு என்னவோ தெரியாது அது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. இவன் கூட கேட்டேன் என்னடா அப்படி பார்க்குற சொல்லிட்டு அப்புறம் சொல்லி நம்மளுக்கு இப்படி தம்பியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி இருக்கான் பல சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவ்வளோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அவ்வளோ அடிச்சுடா ரொம்ப அழகாக பார்த்தேன்னா சரி ஓகே சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது என்னவோ தெரிய கூட இருந்துச்சு. ஆனால் இந்த தப்பான டெஸ்ட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு அட்ராக்ஷன் வந்துச்சு. அது என்னவோ தெரியல எங்கே ஒரு அட்ராக்ஷன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் மீட் ரொம்ப ரேராக மீட் பண்ணிப்பேன். நான் இவனும் ஒரு 3 or 4 டைம் தான் மீட் பண்ணிப்பேன் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்குறப்ப எனக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப க்யூட்டாக நீ ஒன்று பண்ணுறோம் அண்ணா கிட்ட ஃபைட் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீ பேசுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். என்ன இந்த மாதிரி ரசிப்போம் எனக்கு ரொம்ப நீ சாதாரண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஹாப்பியாக தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ ஜேகே சொல்கிறாங்க ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க இன்னும் தெரியல எனக்கு உங்ககிட்ட இருக்கிற போய் நான் என்னென்ன மறந்துட்டேன். முன்னாடி யார் இருக்காங்கன்னு நான் மறந்துட்டேன். நம்மளும் ரொம்ப ஷையான பர்சன் தெரியுமா ஐ கூட வச்சுக்க மாட்டேன். இவனை ஒருத்தவங்களுக்கு இப்போ நான் கிஸ் பண்ணக்கூடிய கிஸ் பண்ணது இருக்கும். நான் யோசிப்பேன் அப்புறம் கூட மற்றவங்களும் எப்படி பப்ளிக்கை கிஸ் பண்ணுறாங்க அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் நினச்சேன். அன்றைக்கி ஏர்போர்ட்டில் அனுமதி கிஸ் பண்ணேன். இவன் அன்றைக்கி பாரில் விட்டு அனுமதி கிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட அந்த வரும்போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இன்னுமே தெரியல எனக்கு வந்து அந்த ஷைனஸ் எல்லாம் போயிடுது. எனக்கு எங்கேருந்து இந்த பர்ஸ் வரனே தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஜிம். நான் உங்ககிட்ட ஜெகே சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல எனக்கு உங்ககிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஜெகே ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க ஜிம்மில் அவரு ஜெகே பார்க்குறாங்க இப்போ ஜெகே கிட்ட போய் கிஸ் பண்ணுறாங்க ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க அப்படியும் சொல்கிறாங்க. நான் வீட்டு வச்சாங்க ஜிம் சொல்கிறாங்க இவ்வளோ கேர் வச்சுட்டு போயிருப்பா போகணும்னு நினச்சிருக்கல இப்போ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவேன் தெரியுமா. ஜெகே சொல்கிறாங்க அதே சொல்லிட்டு போய் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா. வீட்டுக்கு வந்து பார்த்தேன் டிவோர்ஸ் பேப்பர் கையில் பார்த்தப்போ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. டிவோர்ஸ் பேப்பர் லெட்டர் வேறு வச்சிருக்கு எவ்வளோ பெயின் ஃபான்ஸ் தெரியுமா. ஜெகே சொல்கிறாங்க ஜிம் ஜெகே பார்க்குறாங்க இப்போ ஜிம் ஜேக்கோடைய அந்த செஸ்ட்டில் வந்து ரப் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹேண்ட் வச்சுட்டு ஜிம் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேக்கோ இருக்குது அந்த செஸ்ட்டில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு செம்ம ஃபீல் தான் இருக்குது. ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நமக்கு ஜிம் ஜேக்கோ அந்த செஸ்ட்டை அந்த கரெக்டாக அந்த டேட்டூ தான் அப்படி கிஸ் பண்ணி பைக் பண்ணுறாங்க. ஜேகே பெயின் தான் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. சங்கோகமும் சொல்கிறாங்க அது எடுத்து சொல்கிறாங்க பாரு இப்போ வேணாம் ஓகே இப்போ வேணாம் பாரு இன்னும் டைம் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஜெகே சொல்கிறாங்க அது சரி டைம் எடுத்துக்கலாம் ஓகே பொண்ணு இல்லைங்க பாரு எமோஷனல் ஆகும் ஓகே ஜெகே தான் போ ஜிம்முக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதுவும் ஜெகே ரொம்ப பிடிச்சிருக்கா. ஜெகே பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே. நீ எனக்கு ரெஸ்டாப் வரைக்கும் கூட இருக்க நினைக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜெகே விட்டு போய் நினைக்காதா ஜெகே சொல்கிறாங்க இல்லை போக மாட்டேன் ஜெகே ஹக் பண்ணுறாங்க ப்ராமிஸ் அதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகே ஜிம் இப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி நான் ஸ்டோரிக்கு போகிறேன்டா. இப்போது ஒரு 5 years பிஃபோர் காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பர்சன் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க ஜினா அங்கே சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க என்ன பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க ரெடி ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்க நம்ஜினை பார்க்க தான் சொல்கிறாங்க. நம்ஜினை அங்கே பார்க்கவா ஆமாடா அவன் இதை வந்துட்டு இங்கே வர முடியாது சொல்கிறான் வர முடியாது ஆமாம் இது ஒர்க்கில் இருக்கானா அங்கே பிஸியாக இருக்கானா அவனை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க மறந்துட்டு நம்ஜினோட பர்த்டேடா சொல்கிறாங்க. ஆமாம் மறந்து போயிட்டாங்க ஆமாண்டா நம்ஜினோட பர்த்டே வருது நான் ரிங்லாம் வாங்கிட்டேன் அவனுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி அவனுக்கு ரிங்லாம் வாங்கிட்டேன் அவன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு என்ன கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க பாடி பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டாங்க நீங்களும் வரீங்களா ஆமாம் நாங்களும் வருவோம் அப்போ நாங்கள் மட்டும் ரம்ஜான் வீட்டுக்கு வர வேணும் சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வரேன் ஜங்குக்கா சொல்லிட்டாங்க என்னவா ஏன்னு சொல்லிட்டாங்க உங்கள் பாரிச்சு அவங்க நல்ல ட்ரெஸ் இல்லைடா சொல்லிட்டாங்க ட்ரெஸ் இல்லை என்னடி சொல்லிட்டு எனக்கு ஆமாம் எல்லாத்தையும் போட்டு போடுறேன் ஆனால் அது எல்லாத்தையும் எல்லாமே அது ஃபேட் ஆகிடுச்சு எனக்கு இப்போ நியூ ட்ரெஸ் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஊருக்கு போகிற டைமில் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க காசுட்டாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா எங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க போயிடுறாங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஜமுக்கா சொல்லிட்டாங்க. ஏங்க நான் ஒன்றும் டார்ச்சர்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப்பிட்ட தான் மைண்ட் பேசிட்டு இருக்கா. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க பேபி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க எனக்கு நியூ ட்ரெஸ் வேணும் பேபி சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு சொல்கிறாங்க இல்லை நம்ம அங்கே போகலாம் கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் வைப்பாங்க அப்போ நியூ ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ காகிதம் ஜெயிக்கி நானும் வர ஓடி போயிடுறாரு.
இப்போ நம்ம ஒரு பசங்க வராங்க, லேசியாக உட்காந்துருக்காங்க. ஏன் சுகா நீ வரலையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சுகா டேட்டில் நீங்கள் வரலையா கேட்குறாங்க. எல்லாரும் போடுமா ஏன் ஒரு தப்பாக எடுத்து போகிறா சொல்கிறாங்க. தப்பாக எடுத்து போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போனது இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் பா நான் வந்து எதுவும் நினச்சிக்க மாட்டேன் ஓகேவா வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃபைனலாக இந்த ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜேக்கெட்டுன்னு வராங்க. வயன் பிடிச்சிக்கா பாரு சொல்கிறாங்க. பார்த்து ட்ரெஸ் அவ்வளோலாம் இருக்குது வா ஜேக்கே சொல்கிறாங்க. ஏன்னா வயன் சொல்கிறாங்க நான் ஒரு 4-5 கடனால ஏறி இறங்குவோம் தெரியுமா ஒரு ட்ரெஸ் வாங்கினாங்க. ஆனால் ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் ஒரே ஒரு ஷாப் தான் போனோம் சொல்கிறாங்க. அப்படியே ஒரே ஷாப்பிங் சென்டருக்குள்ள தான் போகணும். ரிசல்ட்டும் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. ஹோப்பி இந்த அவனுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தான் சொல்கிறாங்க. கப்பலை போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இவன் வார்த்தை அப்படி ஜெயப் சொல்கிறாங்க. இந்த பக்கம் மைண்ட் பார்க்க ரொம்ப பிடிச்சி ஜங்கா ட்ரெஸ்ஸும் சொல்கிறாங்க. 2 இருக்கும் ஓகேவா இங்கே போட்டுக்கோ அங்கே போட்டுக்கோ சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா போய் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜம்ப் பார்க்குறேங்க. வயனோட எத்தனை சொல்கிறாங்க ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. பாரு வயன் ஆஃப்டர் மேட்சுக்கு பார்த்துக்கலாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. வயனுக்கு பாரு அவன் தான் ஹக்லாம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏன் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. பாருடி அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா ஜேக்கு கொஞ்சம் ஹக் பண்ண கிஸ் பண்ண பிடிக்காது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஹக்லாம் பண்ணாதான் சொல்கிறாங்க. இப்போ வயன் பார்க்குறா. ஆஃப்டர் மேட்சுக்கு வச்சுக்கணும் ஜேகே ஒன்றா சொல்லி வயன் பார்க்குறா. இப்போ ஜேகே தான் ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஜேகேக்கு ஹக் கிஸ்லாம் பிடிக்காது. இவருக்கும் தேவும் சார் வயனும் ஜேக்கும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட அவருக்கு இந்த மாதிரி பிடிக்காது. ஃபைனலாக எங்களால் ரெடி ஆகிட்டு ஒரு பெரிய கார் எடுக்கிறாங்க. பலமாக சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு கார் தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகுது. நம்ம பூசணம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் பிறந்து வாஞ்சு ஆனால் இது வரைக்கும் இப்போ அம்பூசான் வந்ததில்லை சொல்கிறாங்க. எனக்கு பக்கத்து வாஞ்சு அம்பூசான பக்கத்து இருக்குது ஆனால் போனதில்லை சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சார் நம்ம ஜின்னு நம்ம சுகா அப்புறம் டீ ஒயின் அதுக்கப்புறம் ஜேகே ஜெயப் காய்ச்சல் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபைனலாக ரீச் ஆகுறாங்க. நம்ம நம்பி லொக்கேஷன் நமக்கு தெரியும். நம்ம ஜின்னுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா பிகாஸ்ட் ஹோம் இந்த விடா சொல்கிறாங்க. ஆம்டா சொல்கிறாங்க. சரி ஃபைனலாக கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேட்டு போய் லாக் பண்ணுறாங்க. அந்த கேட்டு ஒரு பர்சன் ஆஃப் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் நம்பியோட ஃப்ரெண்டு சொல்கிறோம். நம்பி தம்பி ஃப்ரெண்டாக வாங்க வச்சு கூப்பிட்றாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா வீடு அவ்வளோ ஒரு பேலஸ் மாதிரி வீடு வச்சிருக்காங்க. நிறைய கார் அனுப்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. அவங்க பாருங்க எனக்கு பிடிச்ச கார் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மாடல் கார் சொல்கிறாங்க. நம்பி அந்த மாதிரி காரை வச்சுக்க சொல்லி தெரியாதே சொல்கிறாங்க. அதானே இந்த வீட்டில் எவ்வளோ கார் இருக்குது. இந்த நம்பி ஒரு கார் கூட எடுத்ததே இல்லை சொல்கிறாங்க. அதானே இது பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக இருப்பாண்டா சொல்கிறாங்க. ஆமாம் அது பார்க்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் நம்பி ரிச்சான பையன் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வச்சுன்னு தெரியாது. செகண்ட் வந்துட்டு அவர் எதுவுமே பெருசாக வந்தாலும் பண்ண மாட்டார். ரொம்ப இப்போ ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பார். இவங்க பார்க்குறாங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கான் நம்ம கூட சொல்கிறாங்க. அதானே சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே வாங்க சொல்கிறாங்க. அப்படியே வீட்டை டோரில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க மேலே ஒர்க் பண்ணுறாங்க. யார் தம்பி நீங்களா சொல்கிறாங்க. நான் நம்பி பார்க்கணும் வாங்க கூப்பிட்றாங்க. பார்த்தா வீடு டெக்கரேட் ஆகிட்டு ரொம்ப அழகா. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் கூட்டு வந்து சோஃபாவில் உட்காருங்க. மேட் வந்துட்டு மேடம் சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு பசங்க வராங்க. என்னம்மா கேட்குறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. ஜின் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜின் ஜஹோப் சுகாஸ் எல்லாரும் பேரையும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு அவங்க எல்லாரையும் தெரியுப்பா ஓகேவா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களா எனக்கு தெரியாமல் இருக்குமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தான் தெரியும் ஓகே உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாம் உட்காருங்க. நன்றி சொல்லவே எனக்கு வரதா சொல்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் சொல்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது நம்பிட்டு இருக்கானே அவனுக்கு பாடி செலவு பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஆனால் அவங்க தம்பி சொல்கிறேன் பார்ட்டி வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. நம்பி எங்க ஆண்டி எப்படி சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பியோட அம்மா பார்க்குறாங்க. மேலே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி கூப்பிட்டு வராங்க. இப்போ இவங்க டைம் போய் பார்க்குறாங்க. பார்த்துருக்காங்க ஒரு பர்சன் அவ்வளோ ஆட்டிடியூடாக ரொம்ப க்யூட்டாக இப்படிக்கா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆட்டிடியூடாக ஹார்ட்டாகவும் இருக்காங்க க்யூட்டாகவும் இருக்காங்க. ரொம்ப குட்டி பையன் தான் இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லாம் சொல்கிறாங்க. என்ன வீட்டில் இந்த பெருசாக ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. வந்து கால் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இறங்கி வாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கீழே வராங்க. பார்த்தா அந்த ஹேர் ஃபில் பண்ணுறாங்க. செம்ம அழகாக இருக்கிறத பார்க்கறதுக்கு. இப்போ இவங்க பார்க்குறது யாரா இது சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்ட்ரோ பண்ண மறந்து பாருங்க. இவங்க தான் நம்பியோட தம்பி சொல்கிறாங்க. அது பேர் பார்ச்சிங்க ஓகே எங்கள் வீட்டில் செல்ல பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களும் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவங்கள ஜிம்மில் எல்லாரும் பார்த்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக நம்பியோட தம்பியா ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாப்பா நம்பியோட தம்பி தான் சொல்கிறேன். எனக்கு நம்பியோட இருக்கவே மாட்டார். இவர் பார்த்தாக்க நல்லா தூங்கி இருந்தால் கூட அவ்வளோ ஆட்டிடியூடாக ஸ்டைலாக இருக்காரு. இப்போ நம்ம நம்பியோட ஜிம் அம்மா பார்க்குறாங்க. பார்ப்பேன் நம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நாவுமா சொல்கிறாங்க. அப்படியா அம்மா தெரியும் இது யார் ஜின்னா எங்கள் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. அதில் ஜின்னுக்கு ஸ்பெஷல் சொல்கிறாங்க. ஜிம் அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா கேட்குறாங்க. சரி உங்கள் ஃபியூச்சர் தானே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா சொல்லிக்கிறாங்க. இருக்கே ஜிம்னா சரி சேட்டை பிடிச்ச பையன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு தம்பி இருக்கான்னு தெரியும் ஆனால் இப்படி இருக்கான்னு சொல்லவே பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஜிம் தான் ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே வேணா ஈவினிங் தான் பார்ட்டி வாங்க சுற்றி போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என் செல்லத்துக்கு எல்லாரும் எப்படி பண்ணி தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா நீங்கள் எனக்கு காஃபி போடுங்க மேலே போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வாங்க கூப்பிட்றாங்க. எல்லாரும் போகிறாங்க. மேலே போயிட்டு பார்த்தாக்க ஜிம் ஒரு பெரிய ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள் ஏன் நீங்கள் எல்லாரும் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு ரூம் கூட இருக்குது நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நம்பி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வேக்கப் பண்ணால் கண்டிப்பாக கற்று வர சொல்கிறாங்க.
சொல்றாங்க. அப்படி ஆமா ரொம்ப கத்துவாரு. இப்படி வேக்க பண்ண முடியாது ஓகேவா, அவரே ஏஞ்சி வருவாரு. அது கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பாக்குறாங்க. அது சொல்றாங்க நீங்க வேணா போய் மீட் பண்ணுங்க அஜிம் சொல்றாங்க. ஜின்னை பார்த்து ஜின்னு பாக்குறாங்க. உனக்கு தெரியுமா சொல்றாங்க. நல்லாவே தெரியுமே ஹேங்கிட்ட சொல்லியிருக்காரு ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜின்னு பாக்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவன் ரூம் எங்க சொல்றாங்க. இந்த பக்கம் சொல்றாங்க. இங்கே ஆமா சொல்றாங்க. இப்போ ஜின்னு தாண்டி நீ ரூம் போங்க போய் பார்த்து வர சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜின்னு போற அந்த ரூம் போல ஜிம் பாக்குறாங்க. ஓகே உங்களுக்கு வேற என்ன வேணுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பாக்குறாங்க. ஜெய பாக்குறாங்க. உண்மையாக ஜிம் நம்பிக்கை தம்பியா சொல்றாங்க. ஆமா ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய பாக்குறீங்களா அவன் அண்ணா டோட்டல் டிஃப்ரெண்டாக இருப்பாரு சொல்றாங்க. அப்படி அண்ணா கொஞ்சம் சிம்பிளா இருப்பாரு சொல்றாங்க. நீ சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. 1 செகண்ட் ஜிம் ஃபோன் வருது. சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. சரி ஓகே வரேன் ஜிம்ல ஃபோன் கட் பண்ணிட்டேன். ஓகே நான் அப்புறம் பாக்குறேன். ஜிம் ஓடி போயிடாரு. இவங்க பார்க்குறாங்க. பார்த்துக்கலாம் இப்படி இருக்கும் சொல்கிறாங்க. அதில் ஸ்கூலுக்கு படிக்கிறான் ஆனால் இப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் பார்க்குறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. பையன் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. என்ன பையன் சொல்கிறாங்க. இந்த பையனை பார்த்தாக்கா எப்படி ரொம்ப எப்படியாக்க மாடலாக இருப்பான்னு சொல்கிறாங்க. மாடலாக ஆட்டிடாக சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா பையன் சொல்கிறேன். ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறேன் என்னடா சொல்கிறேன். காமண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்க அந்த பையன் நம்ம நம்பி நம்பர் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு அப்போ வெளியே போனவங்க தான் வரவே இல்லை. இந்த பக்கம் நம்பி நினச்சி வந்து ரெண்டு பார்க்குறவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இங்கே கூட வந்து சொல்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஈவினிங் வரைக்கும் வச்சா நம்ம ஜெக்கி பார்க்குறோம். இப்போ ஜிம் வீட்டுக்கு வரவே இல்லை. கரெக்டாக ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது டைம். நம்பியோட பாடி படி ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு நம்பி பார்க்குறாமா எங்கேம்மா போனாலும் சொல்கிறாங்க. வந்துடும் பார்த்துட்டாங்க. பார்த்தா அந்த பக்கம் நம்ம இவங்க கேக் கூட வரவே இல்லை. அவர் கேக் ஆர்டர் பண்ணா கேக் வாங்க போயிருப்பாரு. மார்னிங் போயிட்டு அப்படியே இவங்க டபில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கேக் கொண்டு போயிருப்பாரு. இப்போ பார்த்தாக்கா நம்ம ஜிம் தான் ரொம்ப அழகாக பார்க்க ஒரு ஏஞ்சல் மட்டும் டேட்டு கையில் கேட்கறது வராங்க. ஹாப்பி பர்த்டே நம்பிச்சு ஹேங் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறேன். பார்த்தா அந்த டைம் பவர்லாம் ஆஃப் ஆயிருக்கும். அவர் மட்டும் கேட்கறது வராங்க. வெளிச்சத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த கேண்டில்ஸ் வெளிச்சத்தை பார்க்க ஜிம் க்யூட்டாக ரொம்ப பெட்டி அழகாக இருக்காரு. இவங்களாம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. மிஸ்டர் காருக்கு உங்க செகண்ட் பையன் தானே சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. வளரோட ரொம்ப அழகா இருக்காங்க சொல்றாங்க. அப்படியே அவன் ரொம்ப க்ளோவிங் ஆயிட்டு இருக்காங்க சொல்றாங்க. ஜிம்ல கேட்கறது இருக்காங்க. அவ்வளோ கேட்க ஏன் சரி கூப்பிடுறாங்க. பிளேஸ் ஆகுது பார்த்தா ஜிம்ல அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. பாடி பாய் யாருன்னு தெரியும். எனக்கு நம்பி ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ஜிம் பார்த்தா ரொம்ப வேற மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம்ல அம்மா தான் நம்ஜின் கேக் கட் பண்ணி சொல்றாங்க. இப்போ நம்ஜின் ஜிம் கிட்ட வாசிட்டாங்க. வேணாம் நீங்க கட் பண்ணுங்க வாசிட்டாங்க. கிட்ட வாசிட்டாங்க. இப்போ நம்ஜின் கிட்ட ஜிம் கிட்ட போறாங்க. இப்போ நம்ஜின் ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சி ரெண்டு சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. இப்போ பாக்குறாங்க. வா ஆனந்த மிளா விளையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ஜின் கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் ஜிம்முக்கு காஃபி பண்ணலாம். ஜிம் நம்ஜின் ஃபீல் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே ஹேங் சொல்றாங்க. இப்போ நம்ஜின் பாக்குறாங்க. தேங்க்யூ விஜய்க்கு நம்ஜின் ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அதை கேட்க அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பி பாடி பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா ரிட்டன் புக் எல்லாமே பிளான் எல்லாமே அவரோட தான். நம்ம ஜிம்ல பாக்குறாங்க. ஜிம் சொல்லலாம் சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க. அந்த பிளான் எல்லாமே சூப்பராக இருக்கு சொல்றாங்க. அப்படி ஆமா நிறைய திரும்ப ஜிம் பண்ணதானே அவருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா வரும். ரொம்ப அழகா பண்ணுவாரு. அவங்க அப்பா அம்மாவோட பாடி பார்ட்டியா இருக்கட்டும் நம்ம நம்பியோட பாடி பார்ட்டி எல்லாமே ஜிம் பண்றதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பாடி பார்ட்டி அழகா போயிட்டு இருக்கு. ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே பண்றாங்க. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு ஜெய்கோட கண்ணு கூட ஜிம் தான் இருக்கு. எனக்கு ஜிம் பண்ற ஒவ்வொரு அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கு. அவங்க நினைச்சு கூட பார்த்து கூட நம்பி போய் தம்பி இருக்காங்க சொல்லிட்டு பாடி பார்ட்டி ஓவர் ஆயிட்டு இருக்கு. இவங்களும் பாக்குறதுக்கு கிளம்பலாம் சொல்றாங்க. ஜிம்ல அம்மா பாக்குறாங்க. இல்லப்பா ஸ்டே பண்ணுங்க சொல்றீங்களா ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சொல்றாங்க. அப்படி ஆமா சார் நம்பி பார்க்குறேன். அம்மா நான் கிளம்புவா சொல்றாங்க. ஜிம் பாக்குறேங்க. ஸோ இப்படிங்க போறீங்க சொல்றாங்க. ஆமாடா ப்ளீஸ் நான் போறேன் சரியா சொல்றாங்க. ஓகே போயிட்டு வாங்க ஜிம் சொல்றாங்க. நம்பி பார்க்குறேன். ஓகே நெக்ஸ்ட் டைம் வரேன் சொல்றாங்க. சரி சரி சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் நம்பிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிட்டு போறாங்க. இப்போ காரு போகணும்னு கேட்குறாங்க. ஏன் இப்போ தம்பிக்கான சொல்லவே இல்லை சொல்றாங்க. என்ன சொல்றது அவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சொல்றாங்க. அப்படி அவன் பிடிக்கும் என் அப்பா ரொம்ப ஸ்பாயில் பண்றாங்க அவனா சொல்றாங்க. அப்படி அவன் ரொம்ப ஸ்பாயில் கிட்ட அவன் சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க பாக்குறாங்க. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. நீ சொல்லவே இல்லை சொல்றாங்க. இவ்வளோ பெரிய வீட்டோட பையனா இருக்க சொல்லவே இல்லை சொல்றாங்க. நம்பி பாக்குறாங்க. இதுல போய் நல்லா இருக்கு சரி ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஃபைனாக மட்டும் ஆகுறாங்க. கரெக்டாக ஒரு 1-2 years ஆஃப்டர் தட் அப்படி பார்த்தது ஜிம் +1 படிக்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கல. +1 +2 முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு முன்னாடி இந்த செமஸ்டர் லீவ் வரும் இல்லையா சார் அந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்ல அப்போ ஜிம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நம்பியில் ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. இங்கே பார்த்தா இவங்க ட்ரிப் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க ஜிம்மில் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு சார் நம்பியில் கூட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்பியிலாக்க பயங்கரமாக நம்ம ஜிம்மில் கம்ஃபர்டபுள் ட்ரை பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாதாசில் எனக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. நீங்கள் எதுக்கு இந்த மணி ஸ்டாப் பண்ணிங்க கொடுங்க. ஜிம்மில் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறாங்க. நான் அதை கொடுங்க சார் ஜிம்மில் ஸ்வைப் பண்ணுறாங்க கார்டு. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன். கொஞ்சமாக உங்களுக்கு மணியில் வேலை தெரியல பார்த்து சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் சரியா. எனக்கு நான் பார்க்க செகண்ட் வாரிசு ஆகும் புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். ஆமாம் மணி வாரிசு தான் சொல்கிறாங்க. சில தொலை பிடிச்ச வாரிசு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்க அப்பா கால் பண்ணுவா சொல்கிறாங்க. நான் பிரின்ஸ் ஆஃப் த ஃபேமிலி புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் நம்பி பார்க்குறேன். ஆமாம் பிரின்ஸ் ஆஃப் த ஃபேமிலி தான் அப்படி சொல்லிட்டு நம்பி திட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் நான் ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ உங்க பாருங்க லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ண தெரியல தெரியுமா சொல்லிட்டாங்க. சரி புக் வாங்க ஜிம் திட்டாங்க. நம்பிக்கிறேன் நம்பி பார்த்து திட்டு சொல்லிட்டு செக்ஸ் இப்படி திட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு விடுங்க சொல்கிறாங்க. பண்ணுவேன் ரொம்ப ஓர போயிட்டு என்ன நினச்சிட்டு சார் அப்படி சொல்லிட்டு நம்பி திட்டாங்க. ஜிம்மில் பேச மாறி போயிடுது. அப்படின்னா நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ண அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஆமா நம்பி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் வச்சுக்கோங்க காரை சார் ஜிம்ல காரை கொடுத்து போய் எடுத்துட்டு பாவம் உட்காந்துருக்காரு. அது பார்க்க ஜெயிக்க கஷ்டமா இருக்கு. ஏன் ஹேங் அப்படி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியாச்சு அவங்க அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ஃபாரின் போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்திருக்க மட்டும் தெரியுமா ஜிம்ல திட்டிருக்காங்க. நம்பி பார்த்து நம்பி பார்க்குறேன். என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் அப்போ திருப்பிக்கிறாங்க. அப்படி பேசுறது திருப்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்க கியூட்டா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அவர் சேட் ஆகிட்டாரு சொல்லிட்டு
இவங்க நம்பி இதை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சேனல் கூட கட்டி வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறீங்க எனக்கு பாவம் எங்கள் வீட்டுக்கு கட்டி கடை கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகி நம்பி பார்க்குறேன் இல்லை ஜெக்கி நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க போயிட்டு ஜெமின்னு சொல்லிட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இந்த சொல்லிருக்காங்க எதுக்கு சொல்லிட்டாங்க கிட்ட கடை விட்டு செலவு பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. எனக்கு வேணாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜெக்கி பார்க்குறேன் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஜிம் போயிட்டாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனாக இருப்பாரு. இப்போ நான் நம்பி பார்க்குறாங்க டே ஃபுல்லாக பார்க்குறேன் சாப்பிட்டு கெஞ்சுறாங்க சாப்பிட மாட்டேன் எனக்கு வீட்டு கடை கொடுங்க சாப்பிட்றேன் ஜிம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்பி ஒரு இடத்துக்கு மேலே டைலர்டாக இருந்தால் அப்படி கொடுத்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது ஜிம் வாங்கிட்டு போகிறாங்க. எப்படி பிடிவாத சாதிக்கிறாங்க எல்லாத்தையும் நம்பி சொல்லிட்டாங்க. இது ஜிம் பார்க்குறேன்டா அவன் தம்பி இவ்வளோ பிடிவாத நான் சொல்லுவாங்க ஆமாம் என்ன பிடிவாத படமா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. அவன் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத பற்றி சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மி கேட்குறாங்க அம்மா வீட்டில் நிறைய வெரைட்டி கார் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதில் சாருக்காக வாங்கினதான் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. உனக்கு எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது சாருக்குலாம் ட்ரைவ் பண்ண தெரியும் அதான் கார் வாங்கி தெரியும் கற்றுக்கிறதுக்கே கார் வாங்கி தான் கற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நியூ கார் வாங்கிட்டாங்க கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நியூ கார் வாங்கி கற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டாங்க.